Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து வந்து நம்ம ஜியோகிராஃபியில் வந்து காலநிலை அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். நீர் ஆதாரங்கள், ஆறுகள், அதற்கு அடுத்து மண் அப்படின்ற 3 தலைப்பு வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட். வந்து நேற்று கிளாஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் எத்தனை கொஸ்டின் கேட்டிங்கன்னா இன்றைக்கும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அமையோடும் இயற்கை அமைகள் அப்படின்ற டாபிக் வந்து நேற்று பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்து பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. இதுல கேள்வி அப்படின்றது வராமையும் போகலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீர் வளம், இந்தியாவின் ஆறுகள் அப்படின்றது கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வரும் அப்படின்னு. ஏன்னா இதுல வந்து டெஃபினட்டா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே அப்டேட் பண்ணி இந்த டாபிக் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ண போறோம். அதே மாதிரி மண், சாயில் அப்படின்றது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். வந்து ஸோ அதுலயும் நம்ம கேள்வி வரலாம், வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பா படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் அது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து தேர்ட் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே வந்து கேள்விகள் வந்து கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். லொகேஷனும் அதே மாதிரி வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் இந்தியா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க தலைப்பு வந்து 2, 3, 4 வந்து பார்க்க போறோம். நம்ம சிலபஸ்ல இருக்கிறதா நம்ம புக்லயும் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே டிகோட் பண்ணி போட்டதை தான் நம்ம புக்ல வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ குரூப் 1, 2, 2A வந்து 4 எக்ஸாமுக்கு மொத்தமாக கம்பைன் பண்ணி ஜியோகிராஃபிக்கு ஒரே புக்கா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் வந்து பார்க்க போறோம். பருவமழை, மழைப்பொழிவு மற்றும் வானிலை அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ காலநிலை இயற்கை சூழ்நிலை அடிப்படை குறியில் ஒன்றா வந்து இருக்கு நமக்கு தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ காலநிலை பொறுத்தவரை நிலத்தோற்றம், மண் வகைகள், இயற்கை தாரம், விலங்குகள் மற்றும் மனிதர்களிடையே பெரும் தாக்கத்தை வந்து இது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறது. அப்போ வானிலை அப்படின்னும் போது என்னன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், வந்து 24 மணி நேரம் சொல்லலாம், ஒரு நாள் சொல்லலாம், அல்லது ஒரு வாரம் சொல்லலாம், அல்லது வந்து ஒரு மாதமும் நடக்கக்கூடிய நிகழ்வை குறிப்பதாக நம்ம சொல்றோம். வந்து ஜென்ரலா சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வானிலை பொறுத்தவரையும் 24 hours நம்ம எடுத்துப்போம். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். 24 மணி நேரத்துல நமக்கு மாறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். வந்து அதே நேரத்துக்கு நேரம், காலத்துக்கு காலம், ஒரு வருடத்திற்குள் மாறக்கூடியது, அப்படி மாறிட்டே இருக்கும். வந்து அப்ப பூமியை சுற்றில வாயுக்கள் எதனால வந்து சுத்தி இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஈர்ப்பு விசையால இருக்கு அப்படிங்க. இந்த வாயுக்கள் அப்படின்றது காலநிலை முக்கிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ அந்த வாயுக்கள் அப்படின்னும் போது என்னன்னா 78% நைட்ரஜன் இருக்கு, 29% ஆக்சிஜன் இருக்கு, அண்ட் 0.97% புக்ல தான் கொடுத்துருக்காங்க ஆர்கான் இருக்கு, அண்ட் 0.03% அப்படின்னு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸஸ் உடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், அடுத்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்க்குறோம். இந்த 3 தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ல கொஸ்டினா வந்து கேட்கறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். காலநிலை அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி நீண்ட நாளைய வானிலையோட சராசரி தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வானிலை டெய்லி எடுக்கிற டேட்டாவை எடுத்துட்டு வந்து நம்ம போட்டு அதனுடைய ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா அதுதான் என்னன்னா காலநிலை அப்படின்னு பார்க்குறோம். ஜென்ரலா எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா வந்து 30 to 35 இயர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். 30 to 35 ஆண்டுகள். வந்து வானிலை போன்ற காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல அப்படின்னு பார்க்குறோம். வானிலை மாறும், ஆனா காலநிலை என்ன ஆகாது, மாறாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அதுதான். வந்து இப்போ ஊட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கூலா இருக்கும், ராஜஸ்தான் எப்படி இருக்கும், ஹாட்டா இருக்கும், அது சென்னை எப்படி இருக்குன்னா மாடரேட்டா இருக்கும். வந்து ஸோ அப்போ சொல்லும் போது நம்ம கம்பேர் பண்ணி தான் சொல்றோம். அது மாறாம எப்பவுமே என்ன இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கிளைமேட் அப்படின்ற வேர்ட் எங்க இருந்ததுன்னா கிரேக்கத்துல இருந்து வந்தது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா சாய்வு கோணம் அப்படின்னு பார்க்கலாம். கைமம் அப்படின்னா சாய்வானது, ஒழுங்கிலிருந்து விலகுதல் அப்படின்னு ஒரு பொருள், அதை சாய்வு கோணம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ப கிளைமேட் அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்றத நம்ம ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து புவியின் துருவ பகுதியில் வந்து சூரியனோட கதிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சாய்வாக தான் இருக்கும். வந்து ஏன் அப்படியே சாய்வா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பூமி இதுதான் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து இங்கே செங்குத்தாவிடும். வந்து அப்படியே மேலே போக போக ஸ்லாண்டிங்காக போகுதா, அப்போ துருவம் போகும்போது என்ன சாய்வா போகும், நம்ம கீழே போகும்போதும் ஸ்லாண்டிங்காக. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விழக்கூடிய அந்த கதிர்கள் செங்குத்தாகும், அதே இங்கே போகும்போது சாய்வா போகுது, கீழே போகும்போது சாய்வா போகுது. அப்போ சாய்வா போறதுனால வளிமண்டலத்தில் அதிக தூரம் பயணிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வெப்பநிலை கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம், குறைவா இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ சூரிய வெளிச்சம் குறைவாகும் அல்லது இல்லாமலும் இருக்கும். அது பூமத்திய ரேகை சுற்றில பகுதி சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவதாக வந்து ஸோ அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமுடையதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். குளிர்காலம் இல்லாததாக உள்ளது இருக்கும். ஸோ அப்போ நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்துக்கும் காரணமானது எது அப்படின்னா வெப்பநிலை தான். இப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன ஆகும், இப்போ எக்ஸாம்பிள் பூமியில இந்த இடத்துல செங்குத்தா கதிர்கள் விழுது, அப்போ இங்கே வெப்பநிலை அதிகரிக்கும், இங்கே வெப்பம் அடைஞ்சு காற்று விரிவடைஞ்ச காற்று அப்படியே மேலே எழும்பும் திருப்பி இங்கே கீழே இறங்கும். அப்போ இங்கேயும் மேலே எழும்புற காற்று திருப்பி இங்கே கீழே இறங்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் எங்கே நடக்குது அப்படின்னா வந்து பூமியில நடக்குது. காரணம் வெப்பம் தான் அப்படி பார்க்குறோம். அப்போ வெப்பத்தினால என்ன ஆகுதுன்னா நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கும் என்னது மாற்றங்கள் ஏற்படும் அப்படி பார்க்குறோம். வெப்ப காற்று வளிமண்டலத்தில் என்னன்னா காற்றின் அழுத்தம் குறைவாக உள்ளது. அப்போ வெப்ப காற்று எங்கே அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல என்னன்னா காற்றின் அழுத்தம் குறைவாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்னன்னா சுற்றி இருக்கிற பகுதியிலிருந்து காற்று வரும், அங்கே இருக்கிற காற்று ஆவியாகி விரிவடைஞ்சு அப்படியே மேல் நோக்கி எழும்பும். அப்போ அதனுடைய அடர்த்தி வந்து குறைஞ்சு மேல் எழும்பும் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து ஜெனரலாக நடக்கும். புவியின் வெப்பம்
மண்டலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெப்பமண்டலமா புவியை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும், கடகரேகைக்கும் மகரரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு பார்க்குறோம். அதை ஈக்குவேட்டார் நம்ம சொல்லுவோம். ஈக்குவேட்டார்னா அந்த சென்டர் பகுதி, பூமத்திய ரேகை. இந்த பூமத்திய ரேகையில இருந்து மேல இருக்கிறது என்ன சொல்லணும்னா கடகரேகை, பூமத்திய ரேகையில இருந்து கீழே இருக்கிற பகுதி மகரரேகை. அப்ப இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ரீஜன் 23 டிகிரி வடக்கு மேல, அது 23 டிகிரி தெற்கு, இதுக்கு இடைப்பட்ட பகுதி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வெப்ப மண்டலம் அப்படின்றோம். அப்ப கடகரேகை அப்படின்றது நம்ம இதுல அடிப்படையில சொல்லும் போது பாத்தீங்கன்னா 23 டிகிரி 30 நிமிடம் அப்படின்றது வடக்கு அப்படி பார்க்கிறோம். அதே மகர ரேகை அப்படின்னும் போது அது 23 டிகிரி 30 நிமிடம் பாத்தீங்கன்னா தெற்குன்னு பார்க்கிறோம். இதுக்கு இடைப்பட்ட பகுதி சூரியன் கதிர்கள் செங்குத்தா தான் இருக்கும் அப்படி பார்க்கிறோம். இப்ப சூரியன் இங்க தான் இருக்கு அப்படின்னா சூரியனோட கதிர்கள், இப்ப சூரியன் அப்படின்றது நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இதுதான் சூரியன் வச்சுக்கோங்க. அப்ப சூரியனோட கதிர்கள் எப்படி இங்க செங்குத்தா விடும். அதே சூரியனோட கதிர்கள் இதுல இருந்து வரும்போது இங்க ஸ்லாண்டிங்கா போகும், அப்ப சாய்வா போகும். அதே துருவத்துக்கு போகும் இன்னும் ஸ்லாண்டிங். அப்ப இங்க இருந்து வரக்கூடிய சூரியனோட கதிர்கள் செங்குத்தா எங்க விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா விழுறது எங்க அப்படின்னா நம்ம பூமத்திய ரேகையில விழும் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு அடுத்து மிதவெப்ப மண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும், வட அரைக்கோளத்தில் கடகரேகை இப்பதான் பார்த்தோம் 23 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். அப்ப 23 டிகிரி 30 நிமிடம் வடக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆர்டிக் வட்டம் அப்படின்னா 66 டிகிரி அப்படின்னு பார்க்கிறோம். 66 டிகிரி 30 நிமிடம் பாத்தீங்கன்னா வடக்கு. இதுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன சொல்றோம் மிதவெப்ப மண்டலம். அதே மாதிரி தென் அரைக்கோளத்துல என்ன இருக்கு அப்படின்னா அதே மகர ரேகைனா அதே 23 டிகிரி ஆனா தெற்குன்னு வரும். அண்டார்டிகா வட்டம் அப்படின்னா அதுவும் 66 டிகிரி ஆனா தெற்குன்னு வரும் பார்க்கிறோம். இதுக்கு இடைப்பட்ட பகுதி அப்படி பார்க்கிறோம். அப்ப கதிர்களை பெறுவதாலும் சூரிய கதிர்களின் படுகோணம் துருவத்தை நோக்கி செல்ல செல்ல என்ன பண்ணும் குறைந்து கொண்டே போகும். அப்ப துருவத்தை நோக்கி போகும்போது எப்படி ரொம்ப சாய்வா இருக்கும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப செங்குத்தான கதிர்கள் பாத்தீங்கன்னா எப்படியும் வட தென் அரைக்கோளத்துல விழுன்னு அப்படி வச்சுக்கலாம். அப்ப தென் அரைக்கோளத்துல செங்குத்தான கதிர்கள் விழுது, பூமத்திய ரேகையில செங்குத்தா விழும். ஆனா மேல போக போக சாய்வா இருக்கும், கீழேயும் சாய்வா தான் இருக்கும். அப்ப கீழேயும் சாய்வா போகுது மேலேயும் சாய்வா போகுது அப்படின்னு போது என்னன்னா அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா குளிரா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குறைகிறது அப்படின்னு பாக்குறோம். அதனால குளிர் மண்டலம் அப்படி நம்ம எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா உறைபனி வட்டத்திற்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடையே இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப எங்க இருக்கு குளிர் மண்டலம் கேட்பாங்க எக்ஸாக்டா. அது எங்க இருக்குன்னா அண்டார்டிக் வட்டத்திற்கும் தென் துருவத்துக்கும், அதே மாதிரி ஆர்டிக் வட்டத்துக்கும் உறைபனி வட்டத்துக்கும் மேல வட துருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ஆண்டு முழுவதும் வெப்பம் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மிதவெப்ப மண்டலம் அப்படின்னும் போது குளிர் மண்டலத்துல கம்பேர் பண்ணும்போது வெப்ப மண்டலத்தை கம்பேர் பண்ணி ரெண்டுக்கு நடுவில் இருக்கு மிதவெப்ப மண்டலமா இருக்கு. அப்ப எதுல இருந்து எது வரையும் கேட்பாங்க. வட அரைக்கோளத்தை தென் அரைக்கோளத்தை எங்க இருந்து கடகரேகை ஆர்டிக், மகர ரேகை அண்டார்டிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சூரிய கதிர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா படுகோணம் சாய்வா தான் போகும் அப்படின்னு பாக்குறோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா இன்னும் அதிக அளவில் சாய்வா போகும். அப்ப ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும்னா வெப்பம் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதிகபட்ச வெப்பநிலை உலகத்துல எங்க பதிவு பண்ணாங்க கேட்டாங்க அப்படின்னா 56.7 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பாக்குறோம். இது எங்க பதிவாச்சு அப்படின்னா அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் பதிவானது அப்படின்னு பாக்குறோம். கிரீன்லாந்து மலைத்தொடர் பரண பள்ளத்தாக்கு அந்த பகுதியில் பதிவாச்சு. அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலை எங்க அப்படின்னா அண்டார்டிகாவில் சோவியத் வாஸ்டக் நிலையத்தில் ரஷ்யாவுடைய நிலையம் இருக்கு. சோ அங்க பதிவாச்சு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா -89.2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பாக்குறோம். இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன காரணிகள்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப காலநிலை அப்படின்னு அச்சங்கள் அச்சரேகை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 8 டிகிரில ஸ்டார்ட் ஆகுது. மேல முடியுது எதுல முடியுது 37 டிகிரி முடியுது. அப்ப அச்சக்கோடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இந்த அச்சக்கோடுகள் அப்படின்றது அப்ப 8 டிகிரி 0 டிகிரி பக்கத்துல இருக்கு. அப்படி பக்கத்துல இருக்கனால இந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா வெப்பமண்டலமா இருக்கும். அப்ப அதுக்கு மேல இருக்க பகுதி எப்படி இருக்கும் மிதவெப்ப மண்டலமா இருக்கும் அப்படி. அப்ப அச்சங்க அடுத்து கடல் மட்டத்தில இருந்து உயரம் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் பாத்தீங்கன்னா கோடை காலங்கள்ல எப்படி இருக்கு வெப்பநிலை கம்மியா இருக்கு. காரணம் உயரம். அப்ப மேல போக போக எவ்வரி 1 கிலோமீட்டர் போறீங்க 1000 மீட்டர் போறீங்க அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் முடியும். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். பருவக்காற்று நிலத்தோற்றம் ஜெட் காற்றுகள் அப்படின்றது இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கடல் மட்டத்தில இருந்து உயரம் கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு இப்ப கடல்ல இருந்து தூரம் அதிகமாக என்னன்னா கண்ட காலநிலையா இருக்கும். அப்ப வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கோடை காலங்கள்ல மிக கடுமையா இருக்கும், குளிர்காலங்கள்ல மிக குளிரா இருக்கும். அப்ப 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். எங்கன்னா நான் நிலப்பகுதியில அதாவது கான்டினென்ட் பகுதி அப்படி சொல்லுவோம் உள்ள இருக்கிற பகுதி அதே கடற்கரை விட்டு இருக்கிற பகுதியா இருந்ததுன்னா கோடை காலங்கள்ல அதிக வெப்பமா இருக்காது, குளிர்காலத்துல அதிக குளிராகவும் இல்லாம பாத்துக்கும். அப்ப கடல்ல இருந்து அமைந்துள்ள தொலைவு. 4வது பருவக்காற்று. நம்ம இந்தியா பொறுத்தவரை 2 வகையான பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இந்த 2 பருவக்காற்றும் என்ன பண்ணும் அப்படின்னா வெப்பநிலையை மாற்றக்கூடிய ஒரு காரணியா இருக்கு. காலநிலையை மாற்றக்கூடிய பருவக்காற்று. அதுக்கு அடுத்து நிலத்தோற்றம். இப்ப நிலத்தோற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியிலான காற்று மோதி அதிக மழைப்பொழிவு கொடுக்குது. இமயமலையோட அடிவாரங்கள்லாம் மோதி காற்று போய் மோதுறதுனால மழைப்பொழிவு கொடுக்குது. ஆரவள்ளி மலை பாத்தீங்கன்னா இணையா இருக்கு.
எங்கன்னா அரபிக் கடல் கிளை யாருடையது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. அப்ப தென்மேற்கு பருவக்காற்றோட அரபிக் கடல் கிளை வந்து இணையா போறதுனால ஆரவழியை தடுக்காதனால வந்து அதனால என்ன அங்க மழையை கொடுக்காம டைரக்டா இமயமலை அடிவாரத்துக்கு போயிடுது அப்படிங்க வந்து. அடுத்த ஆறாவது வந்து ஜெட் காற்றுகள் அப்படிங்கிறோம். அப்ப ஜெட் காற்றுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இதனுடைய தாக்கம் அப்படின்னும் போது இந்த தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கே காரணம் என்ன அப்படின்னா கங்கை சமவெளி போயிட்டு இருக்க ஜெட் காற்றுகள் வந்து வலுவிழந்து திபெத் அந்த பக்கமா போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா தென்மேற்கு பருவக்காற்று வருவதற்கான ஒரு இடத்தை கொடுத்துருது. அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று சமயத்தில் வந்து என்ன ஆகும்னா ஜெட் காற்றுகள் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தாழ்வழுத்த மண்டலத்தில் ஏற்படுத்தலாம் புயல் சின்னங்களை கொண்டு வந்து கிழக்கு கடற்கரையில வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு. ஸோ அப்போ இது எல்லாமே இந்திய காலநிலை பாதிக்கக்கூடிய காரணிகளா இருக்கு அப்படின்னு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அச்சங்கள் பார்க்க போறோம். இந்தியாவோட அமைவிடம் எங்கப்பா இருக்கு அப்படின்னா 8 டிகிரி வட அச்சத்துல இருந்து அதே முதல் 37 டிகிரி வட அச்சம் வரை காணப்படுகிறது அப்படின்னு. அப்ப 23 டிகிரி 30 நிமிடம் வட அச்ச ரேகை என்னன்னா கடக ரேகை இரு சம பாகங்களாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்தியாவை பொறுத்தவரை மேப் கண்டிப்பா வாங்கிக்கணும்னு சொன்னா ஆன்லைனோட ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க. மேப் கண்டிப்பா கையில இருக்கணும். ஜாகிரபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் எக்கனாமி படிக்கும்போது கூட தேவைப்படும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதெல்லாம் படிக்கும்போது கண்டிப்பா அட்லஸ் கையில் இருக்கணும். வந்து இப்போ கடற்கரைனா டக்குன்னு உடனே கடற்கரை எடுத்து மேப்ல பார்க்கணும். பார்த்துட்டு கடற்கரைக்கு மேல இருக்கிறது வந்து பாதி, கீழே இருக்கிறது பாதி. அப்ப கடற்கரைக்கு தெற்கே இருக்கிற பகுதி அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? அதிக வெப்பமா இருக்கும். கடற்கரைக்கு வடக்கே இருக்கிறது எப்படி இருக்கும்? மித காலநிலை. காரணம் நம்ம தான் பார்த்தோம். வந்து கடற்கரையில இருந்து ஆர்டிக் வட்டம் வரையும் மித வெப்பமண்டலம் வந்து. அதே மாதிரி கீழே மகர ரேகையில இருந்து அண்டார்டிக் வட்டம் வரையும் மித பண்ணலாம். ஏன் அங்க ஆர்டிக் வட்டம், கீழே அண்டார்டிக் வட்டம்னா மேல ஆர்டிக் அப்படின்னா பெருங்கடல் இருக்கு, அதனால ஆர்டிக் வட்டம். கீழே அண்டார்டிக் அப்படின்னா கண்டம் இருக்கு, அதனால அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு சாதிப்படும். உயரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஏன் வந்து கூலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல போக போக டெம்பரேச்சர் குறையுது, அதெல்லாம் சரி. காரணம் என்னன்னா அங்க வெப்பப்படுத்துவதற்கு யார் என்னன்னா காட்டு இல்லை. அப்ப சூரியன்ல இருந்து வெப்பம் முதல்ல எங்க வரும்? மலைக்கு தான் வரும், மவுண்டைன் தான் வரும். இப்ப நம்ம உலகம் உருண்டையா இருக்கு அப்படின்னா மவுண்டைன் இருக்கு அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம கீழே இருக்க பகுதியே வரும். ஸோ அப்ப அந்த வெப்பத்தை உட்கவர்ந்து சுற்றுப்புறத்தை வெப்பநிலையை வந்து வெப்பப்படுத்துறதுக்கு யார் இல்லைன்னா காற்று இல்லை. அப்ப காற்றோட அடர்த்தி கம்மியா இருக்கு, வெப்பநிலை கம்மியா இருக்கு. அப்ப பிளைன்ஸ்ல என்னன்னா காற்றோட அடர்த்தி அதிகமா இருக்கு, அதனால வெப்பம் வந்து உறிஞ்சப்படுகிறது, அது வந்து நம்ம உணரப்படுகிறது. அப்படி இப்ப ஏசில இருந்து சில்லுன்னு நமக்கு காற்று வருது அப்படின்னும் போது அது வெளியில இருந்து கோடை காலங்கள்ல வீசக்கூடிய அந்த அனல் காற்று நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? அப்ப அந்த வெப்பநிலையை நம்ம ஃபீல் பண்றதுக்கு என்ன வேணும்னா காற்று தான் வேணும். அப்ப ஊட்டி கொடைக்கானல்ல வந்து நமக்கு என்ன இருக்கு? காற்றோட அடர்த்தி கம்மியா இருக்கு, அதான் பாதிப்பு அப்படின்னு பார்க்கணும். அப்ப வெப்ப குறைவு விகிதம் அப்படிங்க. அப்ப ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ்னு வெப்பநிலை குறையுது. சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் எப்படி இருக்கு? குளிராக இருக்கு அப்படி பார்க்கணும். அப்ப முசோரி, சிம்லா போன்ற பகுதிகள் சமவெளிகளோட மிக குளிராக உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு இந்தியாவின் பெரும்பகுதி குறிப்பாக தீபகற்ப இந்தியா கடலில் இருந்து வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப தீபகற்ப இந்தியா எப்படி இல்லை அப்படின்னா கடல்ல இருந்து வெகு தொலைவுல இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு அப்படின்னு பார்க்கும்போது தீபகற்ப இந்தியா இல்லை. அப்ப தீபகற்ப இந்திய பகுதியில எப்படி இருக்கும்னா வந்து கடல் ஆதிக்க காலநிலையா வந்து இருக்கும் அப்படி பார்க்கணும். அப்ப கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது, சீரான வெப்பநிலையை கொண்டுள்ளது அப்படின்னு. அப்ப கடல்ல இருந்து தொலைவு வந்து. அதே வட இந்திய பகுதிகள் டெல்லி எடுத்துக்கலாம், பஞ்சாப் எடுத்துக்கலாம், வெயில் வந்து கடுமையா இருக்கும் சம்மர்ல. இப்ப நம்ம சவுத் இந்தியால இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற வெயிலை விட கடுமையான வெயில் எங்க இருக்கும்னா டெல்லியில இருக்கும் வந்து. அதே வந்து குளிர் எப்படி இருக்கும்? அதுவும் பயங்கர கடுமையா இருக்கும் அப்படி பார்க்கலாம். அப்ப கோடையில் வந்து கடும் வெப்பம் வந்து, குளிர்காலத்தில் கடும் குளிரும் நிலவுகிறது அப்படி பார்க்கிறோம். அப்ப கடற்கரைக்கு அருகே உள்ள கொல்கத்தாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர் ஆகும். உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிகானூரில் ராஜஸ்தான் எப்படி இருக்கு அப்படின்னா 24, எல்லாம் புக்ல இருக்கு அப்படியே கேட்டுருவாங்க வந்து. அப்ப ராஜஸ்தான்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கு அப்படின்னா 24 சென்டிமீட்டருக்கு குறைவா இருக்கு வந்து. அதே கொல்கத்தால எப்படி இருக்கு அப்படின்னா வந்து 119. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல்ல இருந்து வரக்கூடிய ஈரப்பதமிக்க காற்று கொல்கத்தாவை கிராஸ் பண்ணும்போது நல்ல மழை கொடுத்துரும். ஆனா போக 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 ட்ரை ஆகி அப்படி கங்கை சமவெளியில டிராவல் பண்ணி பஞ்சாப் போய் சேரும்போது, சரி ராஜஸ்தான் போய் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலா அதுல இருக்க மாய்ஸ்சர் ஈரப்பதெல்லாம் போய் மழை ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்க. அடுத்து பருவகால காற்று இந்தியாவின் காலநிலை பாதிக்கும் மிக முக்கிய காரணியா இருக்கு பருவகால காற்று. பருவங்களுக்கு ஏற்க மாறி வீசக்கூடியது அப்படிங்க. இந்தியாவில சூரியனோட செங்குத்து கதிர்கள் எப்போ விழும்? ஜூன் மாதம். அதாவது சூரியன் பொறுத்த சூரியனோட மூவ்மெண்ட் எடுத்துன்னா 0 டிகிரி அப்படின்னு ஈக்குவட்டர். இதுல எப்ப இருப்பார் சூரியன் அப்படின்னா மார்ச் மாசம் இருப்பாரு, அதுக்கப்புறம் ஜூன் மாதம் வந்து இருப்பாரு அப்படி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து எப்போ மார்ச் செப்டம்பர் சூரியன் வந்து ஈக்குவட்டர்ல இருப்பாரு. சோ மார்ச் 21, அடுத்து செப்டம்பர் 23 அப்படி பார்க்கிறோம். இதான் சூரியன் வந்து செங்குத்து எங்க இருப்பாருன்னா பூமத்திய ரேகையில இருப்பார்.
அது 23 டிகிரி நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா மேல இருக்கிறது கடக ரேகை அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுல எப்ப சூரியன் இருப்பாருன்னா ஜூன் வந்து 21. இப்ப சூரியன் வந்து எங்க நகர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னா பூமத்திய ரேகையில இருந்து நகர்ந்து எங்க வராருன்னா நம்ம கடக ரேகைக்கு வந்து சேர்றாரு, இந்தியாவோட மையப்பகுதி. அதே மாதிரி கீழே வந்து எப்போ போவார் அப்படின்னா டிசம்பர் 22 வந்து சூரியன் வந்து மகர ரேகைக்கு போயிடுவார் வந்து. அப்ப 23 டிகிரி மகர ரேகைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 22. இதுதான் சூரியனோட இயக்கம் வந்து. அப்ப சூரியன் வந்து மேலும் கீழும் போயிட்டு வந்துட்டு இருப்பார் வந்து. அப்ப சூரியனோட செங்குத்து கதிர்கள் எப்போ விழும் அப்படின்னு கேட்டானா ஜூன் மாதத்துல விழும் வந்து. அப்ப கோடை காலம் எப்பன்னா மே மாத இறுதியில் முடிவடைகிறது அப்படின்னு பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா வந்து சூரியன் வந்து இந்தியாவுடைய மையப்பகுதி வந்து சேரும் போது நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடும், தென்மேற்கு பருவ காற்று காலம் தொடங்கிடும். அப்ப ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் மான்சூன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இந்தியாவின் பல பகுதிகளுக்கு எப்படி இருக்குன்னா மிதமானது முதல் கனமான மழை பொழிகிறது அப்படிங்கிறோம். அப்ப தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலை வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது அப்படின்னு. அப்ப நிலத்தோற்றம் அப்படின்றது அடுத்து என்னன்னா இப்ப இமயமலை என்ன பண்ணா மத்திய ஆசியால இருந்து வரக்கூடிய குளிர்காற்றை தடுக்குது, ஏற்கனவே பார்த்தோம் வந்து. அதே மாதிரி குளிர்காலத்துல வட இந்தியா அப்பமண்டல காலநிலை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது காரணம். அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்கன்னா மேற்கு சரிவு பகுதி மலையை பெறுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு எடுத்துட்டா அது மேற்கு தொடர்ச்சி மலை. இது என்ன பண்ணா அந்த அரபிக்கடல் கிளம்பி மோது நமக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்குது அப்படின்னு வந்து. ஸோ அப்ப மழைப்பொழிவு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அதிகமான மழைப்பொழிவு பெறக்கூடிய அப்ப நிலத்தோற்றம் மலையிலும் அமைவு. அப்ப தென்மேற்கு பருவக்காற்று காலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு சரிவு பகுதியில் மழையை பெறுகிறது. மாறாக காரணம் உள்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு பெரும்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மலைமறைவு பகுதியா இருக்கு. மலைமறைவு பகுதி எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா இந்த மாநிலம் மலைமறைவு பகுதியில என்ன இருக்கும், மழை மிக குறைந்த அளவை மழையை பெறுகின்றன அப்படின்னு பார்க்கணும். அப்ப இப்பருவத்தில் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூர் 250 சென்டிமீட்டர் மழை பொழியும் வந்து. ஸோ மங்களூருக்கு 250 சென்டிமீட்டர். அது என்ன எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியில வந்து மங்களூர் இருக்கு வந்து. அதே வந்து பெங்களூர் அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதி இருக்கு. அப்ப இங்க வந்து என்ன இருக்குன்னா மங்களூர் இருக்கு, இங்க வந்து பெங்களூர் இருக்கு. அப்ப மங்களூர் அப்படின்றது எவ்வளவுனா 250 சென்டிமீட்டர், மங்களூர் 50 சென்டிமீட்டர், பாத்தீங்கன்னா 230 சென்டிமீட்டர் வேரி ஆகும். அப்ப இது பெங்களூர் அப்படின்றது என்னன்னா மலை மறைவு பிரதேசத்துல இருக்கு அப்படி பார்க்கலாம். அதே வந்து இது வந்து மலை காற்று மோதக்கூடிய பக்கத்துல இருக்கு, அந்த வித்தியாசத்தை கொடுக்குது. அடுத்து ஜெட் காற்று. வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று தான் ஜெட் காற்றுகள் என்றும். அப்ப ஜெட் காற்றோட்டப்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெறுவதால் தென்மேற்கு பருவக்காற்று நல்ல இது முக்கியமான பாயிண்ட், கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்ப என்ன பண்ணுன்னா ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு வீசிட்டு இருக்கு. ஸோ அந்த காற்றோட்டம் எங்கே வீசுதுன்னா கங்கை சமவெளியில வீசிட்டு இருக்கு. இது என்ன பண்ணிடுதுன்னா இது அப்படியே காணாம போயிட்டு திபெத்துக்கு போயிருது. அப்ப திபெத்துனா அதுக்கு மேல இருக்க பகுதி. அப்ப இந்த பகுதியில் வந்து எந்த ஒரு காற்றோட்டமும் இல்லை. அப்ப யாருக்கு வந்து வழி விடுது அப்படின்னா கீழே இருந்து தென்மேற்கு பருவக்காற்று கிளம்பி வர்றதுக்கு வழி விடுது அப்படி பார்க்கலாம். அந்த கீழே ஜெட் காற்றுகள் அப்படின்னும் தென்மேற்கு மற்றும் பின்னாடியும் பருவக்காற்று காலங்களில் வந்து வெப்பமண்டல தாழ்வழுத்தங்கள் வருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னொரு காற்று வந்து என்னன்னா இந்தியாவுடைய வந்து தென் தீபகற்ப இந்திய பகுதியில வந்து வீசக்கூடிய காற்று, இந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னா புயல் சின்னங்களை உருவாக்குது. அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுன்னா கடற்கரையை வந்து கொண்டு வந்து சேர்க்குது. அப்ப கீழே ஜெட் காற்றுகள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன எதை ஏற்படுத்துன்னா வெப்பமண்டல தாழ்வழுத்தத்தை உருவாக்குது. அதான் புயலா வந்து மாறுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேலை காற்றோட்டம் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா என்னது இந்திய கங்கை சமவெளி பரப்புல இருந்து விலகி எங்க போயிருதுன்னா திபெத்துக்கு போயிருது. அப்ப திபெத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து கங்கை சமவெளி. அப்ப கங்கை சமவெளி அப்படின்ற பகுதியில இருந்து விலகி திபெத்துக்கு போயிருது. அப்படி அங்க போறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடம் வந்து காலி ஆயிருது. அப்ப இந்த இடத்த ஃபில்அப் பண்றதுக்காக ஜூன் முதல் செப்டம்பர் வரை காற்று வீசும். அதான் என்னன்னா நமக்கு தென்மேற்கு பருவ காற்று. அதே வந்து கீழே காற்று வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல வந்து என்ன பண்ணணும்னா தாழ்வழுத்தங்களை ஏற்படுத்து. இந்த காற்று இந்த பக்கம் வீசிட்டு இருக்கும், அது தாழ்வழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் வந்து நமக்கு காற்றோட்ட முடியும். பருவ காற்று அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னா அரபு சொல் மௌசிம் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்து யாரு பயன்படுத்துறாங்க அப்படின்னா மாலுமிகள் பயன்படுத்துறாங்க. அவங்க வந்து கடற்பயணம் மேற்கொண்டாங்க. அப்ப அரேபியர்கள் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து பொருட்களை எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க அப்படின்னா ஐரோப்பா போறாங்க. நம்ம யூனிட் 6 வந்து பார்ப்போம் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பார்ப்போம். அதுல சான்றுகள்ல நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப கோடை காலத்துல வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசையில இருந்து வடகிழக்கு திசையை நோக்கி காற்று வீசும். அப்ப கோடை காலம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா மேப் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப இந்தியா மேப்ல இந்த காற்று வீசக்கூடிய திசை இது வந்து தென்கிழக்கு ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு சவுத் வெஸ்ட்ல ஆரம்பிக்குது. அப்ப தென்மேற்குல ஆரம்பிச்சு எங்க எதை நோக்கி போகுது அப்படின்னு பாருங்க, பாத்தீங்கன்னா வட கிழக்கு நோக்கி போகுது வந்து. அப்ப தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி வீசுறது என்னன்னா தென்மேற்கு காற்று அப்படின்னு. குளிர்காலத்துல என்ன பண்ணா அப்படியே ஆப்போசிட்டா வீசும். அப்ப குளிர்காலத்துல எப்படி வீசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீசக்கூடிய டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் வீசும். அப்ப வட கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு வந்து எதை நோக்கி வீசுதுன்னா தென்மேற்கு நோக்கி வீசுது அப்படின்னு. அப்ப தென்மேற்கு காற்றுனா தென்மேற்குல இருந்து வடகிழக்கு, அது வடகிழக்கு காற்று அப்படின்னா வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நோக்கி வீசும் அப்படின்னு அப்படி காலத்தை மாத்திக்குது.
அப்ப பருவக்காற்றின் தோற்றம் குறித்து வானிலை வந்து பல கருத்துக்களை உருவாக்கியிருக்காங்க. இக்கோட்பாட்டின் வடகோள உச்சக்கோடையில் சூரியனின் செங்குத்து கடகரேகை மீது விழுகிறது. அப்ப சூரியனோட செங்குத்து கதிர் எப்போ விழுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து கடகரேகை எப்போ விழுதுன்னா ஜூன் மாசம் விழுது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து. அப்ப இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவுடைய மையப்பகுதினா இதான் இந்தியாவுடைய மையப்பகுதி. ஸோ அப்ப சூரியனோட செங்குத்து கதிர் இங்க இருக்கு. அப்ப 0 டிகிரி ஈக்குவேட்டர்ல வந்து எப்பவுமே என்ன இருக்குன்னு சொல்லுவோம்னா ITCZ சொல்லுவோம், இன்டர் டிராபிக்கல் கன்வென்ஷன் சொல்லிட்டு வந்து இது ஒன்னா சேரக்கூடிய இடம். அதாவது நமக்கு வியாபார காற்று, தென்கிழக்கு வியாபார காற்றுறோம், அதே மாதிரி வடகிழக்கு வியாபார காற்று மீட்டிங் பாயிண்ட் இதுதான். இப்ப என்ன ஆகுதுன்னா சூரியன் வந்து 23 டிகிரி போயிறாரு, 0 டிகிரில இருந்து நகர்ந்து 23 டிகிரி சூரியன் போயிறாரு. அப்ப இந்த ITCZ அப்படியே மேல நகருது, அப்படி மேல நகர்றது தான் இங்க சொல்றோம் வந்து. ITCZனா வெப்பமண்டல இணைப்பு பகுதி வடக்கு நோக்கி நகர்வதால் இந்தியாவின் பெரும்பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றது. அப்ப இந்தியாவோட பெரும்பகுதி தென்கிழக்கு வியாபார காற்று ஆதிக்கத்துடன் புவி சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. அப்ப புவியோட சுழற்சி அதன் காரணமா என்ன, இது வந்து வடகிழக்கு நோக்கி வீசுது அப்படிங்கிறோம். பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களது திசைகளை மாற்றி வீசும் காற்றுகளுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கோல் காட்டுகள் அல்லது பருவ காட்டுகள் என்று பெயர் அப்படிங்க. அப்ப நம்ம பருவங்களை வந்து இந்தியாவில பருவங்களை எத்தனை வகையா பிரிக்கலாம், 4 வகையா பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா குளிர்காலம். எப்ப அப்படின்னா வந்து ஜனவரி முதல் பிப்ரவரி இந்த மந்த் கேட்டுருவாங்க, இம்பார்ட்டன்ட். எந்த மாதத்துக்கு இந்த மாதம் குளிர்காலம் அப்படி கேட்டுருவாங்க. அடுத்து கோடைக்காலம் வந்து மார்ச் முதல் மே வரை. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து அல்லது மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. 4வது வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அப்படிங்க. ஸோ அப்போ குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் முடிச்சு பார்க்கலாம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். குளிர்காலத்தில் இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா மகர ரேகையின் மீது செங்குத்தாக சூரியன் கதிர் விழும். ஏன்னா சூரியன் வந்து குளிர்காலத்துல வந்து டிசம்பர் மாசம் எங்க இருப்பார் அப்படின்னா வந்து 23 டிகிரி தெற்குல இருப்பார் வந்து. அப்ப சூரியன் வந்து இங்க இருப்பார், சன் வந்து இந்த இடத்துல இருப்பார். அப்ப இந்தியா எங்க இருக்கு, வடக்குல இருக்கு வந்து. அப்ப இந்தியா பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா வடக்குல இருக்கு இந்தியாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா குளிர்காலமா இருக்கு. ஏன்னா இது வந்து டிசம்பர் மாதம் 22 அப்படி குளிர்காலம் யாருக்குன்னு இந்தியாவுக்கு, ஏன்னா சூரியன் இங்க இருக்காரு கீழே இருக்கு. அப்ப நமக்கு வந்து குளிர்காலம். அப்ப தென் அரைக்கோளத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோடைக்காலமா இருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு கோடைக்காலம் அப்படிங்கிறோம். அப்ப சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது அப்படிங்கிறோம். அப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா சாய்வான சூரிய கதிர்கள் தான் அங்க வந்து இருக்கு அப்படிங்கிறோம். வானம் எப்படி இருக்குன்னா தெளிவா இருக்கு, சிறந்த வானிலை இருக்கு. வடக்கு காற்றுகள் குறைந்த ஈரப்பதம், மிகுந்த தினசரி பகல் நேர வெப்பநிலை இருக்கு. ஆனா வட இந்தியாவில் ஒரு உயரழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கில இருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்குகள் வழியாக வீசுகிறது. அப்ப சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியா என்ன பண்ணுன்னா வீசக்கூடிய காற்று வடமேற்குல, தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது கிழக்கிலிருந்து மேற்காக உள்ளது. காற்று எப்படி இருக்குன்னா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி தென்னிந்தியாவில் வீசிட்டு இருக்கு. ஆனா மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா அப்படின்றது மழையை பெறக்கூடிய காலம் அப்படின்னா குளிர்காலம். எப்படி மழையை பெறுது அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து மேற்கு இமயமலை பகுதியில் மழை ஏன் கிடைக்குது அப்படின்னா மத்திய தரைக்கடல், அதாவது எங்க இருக்குன்னா நமக்கு ஐரோப்பா, ஆப்பிரிக்கா அந்த 2 கண்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, அங்க உருவாகக்கூடிய மேற்கத்திய இடையூறுடன் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழை தரும். அங்கிருந்து கிளம்பி வரக்கூடிய காற்று அப்படியே டிராவல் பண்ணி என்ன பண்ணணும்னா ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு பாகிஸ்தான் சொல்லிட்டு இந்தியால இமயமலையோட வடக்கு பகுதியா மேற்கு இமயமலை பகுதி அங்க வந்து மழையை கொடுக்குது. அப்ப இந்தியால குளிர்காலத்துல எங்க மழை பெறும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ் மழை பொழிவு. அப்ப ஸ்னோஃபால் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல பனிப்பொழிவு அப்படின்னு. அப்ப குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு ஏற்றதாக இது வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப குளிர்காலத்துல வேற யாரெல்லாம் மழை பெறுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா அப்படி பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா வடகிழக்கு பருவக்காற்று, பின்னடையும் பருவக்காற்று. குளிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த மாதமா இருக்கு நமக்கு, நம்ம இப்பதான் மாதங்கள் பார்த்தோம் வந்து. ஸோ மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி அந்த எண்ட்ல. ஸோ அப்ப நமக்கு தை முன்னாடி வரையும் மழை பொழியும் அப்படின்னு. தை 1 ஆரம்பிக்குது, தை அன்னைக்கு மழை பெஞ்சது. இது வந்து இப்ப கால மாற்றத்தினால ஏற்படுது, குளோபல் வார்மிங்னால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், கிளைமேட் சேஞ்ச். அடுத்து கோடைக்காலம் அப்படிங்கும்போது சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவின் தீபகற்பத்தின் மீது விழுகிறது. அப்ப சூரியனோட செங்குத்து கதிர் வந்து எங்க விழுது அப்படின்னா இந்திய தீபகற்பத்தின் மீது விழுது அப்படி பார்க்கிறோம். அப்ப இந்திய தீபகற்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துனா இதுதான் வந்து. அப்ப கோடைக்காலம் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பீரியட் எது சொல்லணும்னா மார்ச்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் மே வரையும் சொல்றோம். அப்ப செங்குத்து கதிர், ஏன்னா மார்ச் மாசம் சூரியன் எங்க இருப்பாருன்னா நமக்கு 0 டிகிரில இருப்பாரு. அப்படியே நகர்ந்து என்ன பண்ணுவார், ஏப்ரல் இங்க வந்துடுவார். மே மாசம் இந்தியாவுக்கு வந்துடுவார். ஜூன் மாசம் என்ன பண்ணிடுவாருன்னா இங்க டச் பண்ணிடுவார். எங்கன்னா இந்தியாவுடைய இரு சமபெருக்கணும் கடற்கரையை போய் தொட்டுருவார். வெப்பநிலை தெற்குல இருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது. அப்ப கீழே இருந்து மேல போக வெப்பநிலை அதிகம். முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவுகிறது. அப்ப முற்பகுதியில் என்னன்னா நாடு முழுவதும் எப்படி இருக்குன்னா வெப்பமான வறண்ட வானிலை இருக்கு. ஆலங்கட்டி மலை அப்படின்றது பொழியுது, வெப்பம் அதிகரிக்கிறது. இதெல்லாம் எப்ப அப்படின்னா கோடை காலத்துல வந்து. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல மற்றும் வங்காள விரிகுடா கடல் காற்றானது தென்மேற்கில இருந்து வடகிழக்கு நோக்கி இப்ப வீச ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதியில் முன் பருவகால மழை, அதாவது ஜூன் மாசம் தான் நமக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே மழை எங்க கிடைக்குது அப்படின்னா மே மாதத்துல வந்து இருக்கு. அதுக்கு பேர் என்ன, மாஞ்சார்.
அப்போ மாஞ்சாரல் எங்க பொழியுது அப்படின்னு கேட்பாங்க. கர்நாடகா, கேரளா வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. கேட்டா மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு இது வந்து உபயோகமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மாஞ்சாரல் அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகா, கேரளா மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு காரணமா இருக்கு. அடுத்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல என்ன ஆகுனா வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலைக்காற்று நார்வெஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது அல்லது கால்பைசாக்கி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சவுத் இந்தியாவில் மாஞ்சாரல், கேரளா, கர்நாடகா. அப்போ நார்வெஸ்டர் கால்பைசாக்கி அப்படின்ற காற்று எந்த மாநிலத்தில் மழையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிழக்கு வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம். அப்போ இந்த 3 மாநிலங்களுக்கு மழையை கொடுக்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று வர்றதுக்கு முன்னாடி கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழை தான் என்னன்னா நார்வெஸ்டர் கால்பைசாக்கி அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை. ஸோ அப்போ ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென் பகுதியில் தொடங்கி வந்து ஜூலை 15 என்ன பண்ணுன்னா இந்தியா பகுதிக்கு முன்னேறு ஃபுல்லாவே இந்தியா முழுக்க மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். செப்டம்பர்ல முடிஞ்சிடும் வந்து. ஸோ இது வந்து தொடங்குவதில் தாமதம் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன, எல்னினோ அப்படின்ற நிகழ்வு வந்து. அப்போ எல்னினோ அப்படின்ற நிகழ்வுனால் என்ன ஆகுதுன்னா வந்து காற்று உருவாக தாமதம் ஆகுது. இந்தியாவின் வெப்பநிலை என்ன ஆகுது அப்படின்னா 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துடும் வந்து. இடி மின்னலோட என்ன பண்ணுன்னா பருவமழை வெடிப்பு அப்படின்னு வெடிச்சு ஆரம்பிக்கும். அப்போ எல்னினோ அப்படின்றது என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப நமக்கு மான்சூன் பருவக்காற்று பொய்த்து போதல் அப்படின்னு நடக்க காரணம் யாருன்னா எல்னினோ அப்படின்னு பார்க்குறோம். இது எங்க நடக்கும் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப பசிபிக் பெருங்கடல்ல சவுத் ஈஸ்ட் பசிபிக் பெருங்கடல்ல பெரு ஈக்குவட்டார் நாட்டு கடற்கரை ஓரங்கள்ல ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் எல்னினோ. அதனால நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து மான்சூன்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறோம். பருவமழையில பாதிப்பு. இக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது 2 கிளைகளா பிரியும். ஒன்று என்ன அப்படின்னா வந்து அரபிக்கடல் கிளை, மற்றொன்று என்ன அப்படின்னா வங்காள விரிகுடா கிளை வந்து. அரபிக்கடல் கிளை என்ன பண்ணா மேற்கு தொடர்ச்சி மலையில போயிட்டு மோதும். இந்தியா அப்படின்னா அது வந்து ஒரு கிளை வந்து அரபிக்கடல் கிளை, மற்றொரு கிளை என்ன பண்ணுன்னா வங்காள விரிகுடா கிளை இப்படி போகும் வந்து. இது நேரா போயிட்டு எங்க போய் மோதும் அப்படின்னா காரோ, காசி, ஜெயந்தியான்னு சொல்லிட்டு வடகிழக்கு மாநிலம் மோதி அப்படியே இந்தியாக்குள்ள எப்படி திரும்பும். இந்த கிளை அப்படியே போயிட்டு அப்படியே மேலே ஏறி நேரா போயிட்டு இதுவும் எங்க சேரும்னா இமயமலையில ஒன்றா சேரும் அப்படி பார்க்குறோம். ஒன்று சேரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவில் மோதி பலத்த மழையை தருகிறது அப்படின்னு. அப்ப மழைப்பொழிவு அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினா மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகள்ல பலத்த மழையை தரும் அப்படி பார்க்கிறோம். அதுக்கடுத்து வடக்கு நோக்கி இது நகர்ந்து என்ன பண்ணும், இமயமலை தடுக்கப்பட்டு அங்கேயும் என்ன பண்ண கனமழை தருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் என்ன ஆகுதுன்னா இக்காற்றுக்கு இணையா இருக்கு. அப்ப இணையா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவில் பகுதிக்கு மழையை தருவதில்லை. அப்ப தென்மேற்கு பருவக்காற்றுனால மேற்கு தொடர்ச்சி மலை இமயமலையில மழை பெய்யும். ஆனா எங்க மழை பொழியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் மழை பொழியாது. காரணம் இணையா இருக்கு. அதனால ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதியில் என்ன மழை இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வங்காள விரிகுடா கிளை அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணுன்னா வடகிழக்கு இந்திய மற்றும் மியான்மர் நோக்கி வீசுகிறது. அப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல மழை கொடுக்கும். அதுலயும் குறிப்பா காசி, காரோ, ஜெயந்தியா அப்படின்னு சொல்லி மலைத்தொடர்கள் தடுக்கப்பட்டு எங்க இருக்கு, மேகாலயாவில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மவுசின்ட்ரம்ல கனமழையை தருகிறது. அப்போ உலகிலே அதிக மழை பெறக்கூடிய பகுதி எங்க அப்படின்னா இந்த மவுசின்ட்ரம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ஸோ அது காரணம் என்னன்னா நம்ம தென்மேற்கு பருவக்காற்றுடைய வங்காள விரிகுடா கிளை, 2வது கிளை சொன்னா வங்காள விரிகுடா கிளை, அந்த கிளை தான் காரணம் அப்படிங்கிறோம். பிறகு காற்று கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து என்ன பண்ணோம், அப்படியே வந்து மோதிட்டு அப்படியே திரும்பி என்ன பண்ணோம்னா கங்கை சமவெளியில மேலே போயிட்டு இருக்கும், டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அப்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழையை கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டானா தென்மேற்கு பருவக்காற்று அப்படி பார்க்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அப்ப இந்தியாவோட ஒட்டுமொத்த மழைப்பொழிவு 75% மழைப்பொழிவு யாருக்கு, தென்மேற்கு பருவக்காற்று. இப்ப மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னும் போது அந்த பருவக்காற்று தொடங்குது. இது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அரேபியன் சீயா, அப்ப அரேபியன் சி பிரான்ச், அப்ப அரபிக்கடல் கிளை அப்படின்னு பார்க்குறோம். அரபிக்கடல் கிளை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து வங்காள விரிகுடா கிளை அப்படின்னு பார்க்குறோம். வங்காள விரிகுடா கிளை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்ம போகும்போது இது எங்க தடுக்கப்படுதுன்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அது மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்பட்டு கனமழை வந்து கொடுக்கும். அப்ப கனமழை கொடுக்கும். அதே இங்க டிராவல் பண்ணும்போது என்னன்னா இதுக்கு வந்து ஆரவல்லி வந்து இணையா இருக்கு. இப்போ ஆரவல்லி அப்படியே மவுண்டைன் இணையா இருக்கு. அப்ப ஆரவல்லின்னா அது தடுக்கவே தடுக்காது வந்து. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை தடுக்குது, ஆனா ஆரவல்லி தடுக்கும். அதுக்கப்புறம் வட இந்தியா போகும்போது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இமாலய மவுண்டைன் அது வந்து தடுக்குது. இங்கதான் நம்ம காரோ, காசி, ஜெயந்தியா அப்படின்னா மலைத்தொடர் வந்து பார்த்தோம். ஸோ அப்போ காரோ, காசி, ஜெயந்தியா அப்படின்னா மலைத்தொடர் இங்கே தான் இருக்கு. ஸோ காரோ, காசி, அடுத்து ஜெயந்தியா. அப்ப அதிக மழைப்பொழிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை எங்கன்னா மேகாலயால இருக்கு. அப்படியே ஷோல்டர்ல பங்களாதேஷோட ஷோல்டர் யார் உட்காந்து இருப்பாங்கன்னா மேகாலயா இருக்கும் அப்படின்னு தடுத்து மழைப்பொழிவு வந்து கொடுக்குது அப்படின்னு. ஸோ அப்போ தென்மேற்கு பருவக்காற்றுனால மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றதும் அதே மாதிரி இமயமலையோட அடிவாரமும் அது வடகிழக்கு மாநிலங்கள் நல்ல மழைப்பொழிவு. ஓவராலா இந்தியா பொறுத்தவரை 75% மழைப்பொழிவு அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு தென்மேற்கு பருவக்காற்றுனால கிடைக்குது அப்படின்னு. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னும் போது
நமக்கு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் அந்த காலகட்டத்தில் பின்னடையும் பருவக்காற்று நிலப்பகுதியில் வரும்போது எப்படி இருக்குன்னா வறண்ட காற்றா இருக்கும் வந்து. ஸோ அப்போ வறண்ட காற்றா இருக்கு அப்படி நிலப்பகுதியில். அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரும்போது ஈரப்பதம் மிக்க காற்றா வந்து மாறும். அப்ப ஈரப்பதம் மிக்க காற்றா வந்து எப்போ மாறும் அப்படின்னா இங்க மாறும். மாறிட்டு எங்க வந்து மோதுது அப்படின்னா தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு கேரளா வந்து 2 மாநிலங்களையும் மழைப்பொழிவு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஈவன் கர்நாடகாலையும் மழைப்பொழிவு இருக்கும், ஆந்திராலையும் மழைப்பொழிவு இருக்கும் வந்து. இதனால வடகிழக்கு பருவக்காற்றுனால நமக்கு மழை கிடைக்கக்கூடிய பகுதிகளா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வடகிழக்கு பருவக்காற்று அடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து. ஓகே, அடுத்து நம்ம அதுதான் பார்க்க போறோம். பருவக்காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னும் போது செப்டம்பர் மாத இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புவியில் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். சூரியன் எங்க இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட கதிர்கள் வந்து செங்குத்து எங்க இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் வந்து 0 டிகிரிக்கு வந்துடுவார். ஏன்னா ஜூன் மாதம் வந்து எங்க இருப்பாரு அப்படின்னா 23 டிகிரில இருப்பாரு வந்து. அப்ப 23 இந்தியாவில 2 சமபாகம் பிரிக்கும். அப்ப செப்டம்பர் மாதம் கீழே வந்துடுவார். அப்ப கீழே இங்க வந்துட்டாரு அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு என்ன ஆயிடும்னா நமக்கு வெயில் வந்து குறைஞ்சிரும், மழையும் பொழிஞ்சிருக்கும், வெப்பநிலையும் குறைஞ்சிரும் வந்து. ஸோ அப்ப சூரியன் வந்து தெற்கு நோக்கி புவியில் செப்டம்பர் மாத அழுத்த மண்டலமான தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்ப பருவக்காற்று அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வங்காள விரிகுடா கிளையை நோக்கி வீசும் வந்து. அதான் பின்னடையும் பருவக்காற்று. இப்ப மேல பார்த்தல மேப்ல பூமி சுழல்வதால் கொரியலிசை காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா இப்ப வீசக்கூடிய அந்த காற்று ஏன் திரும்பிச்சுன்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்படி போற காற்று ஏன் அப்படி திரும்புது அப்படின்னா அதான் என்ன சொல்லணும், கொரியலிஸ் ஃபோர்ஸ். கொரியலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது வந்து 0 டிகிரிக்கு மேல எந்த ஒரு காற்றா இருந்தாலும் வலதுபுறமா திரும்பி ஆகணும், இப்படி திரும்பி. அதே வந்து தெற்கு பகுதியா இருந்ததுன்னா இடதுபுறமா திரும்பி ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப தெற்குல வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறமா திரும்பி ஆகணும், இப்படிதான் திரும்பணும். அப்ப நமக்கு வலதுபுறம் திரும்பணும் அப்படின்னும் போது இது அப்படியே வந்து இப்படி வலதுபுறமா திரும்பும். அப்படி திரும்பி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டுல மழைப்பொழிவு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துல மழைப்பொழிவு கொடுக்குது, கேரளால கொடுக்குது, கர்நாடகால கொடுக்குது மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்குறோம். இது காரணம் என்னன்னா அந்த கொரியலிஸ் ஃபோர்ஸ்னால திரும்புது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ கொரியலிஸ் விசை ஏற்பட காரணமாக என்னன்னா காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. எனவே காற்று வடகிழக்கு பருவக்காற்றுன்னு பேர் வச்சிடறோம். இந்திய துணைக்கண்ட பகுதியில் வடகீழை காற்று தொகுதி தோன்றுவதன் காரணமாக இது உள்ளது. இப்பருவ காற்றுனால கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் தென் கர்நாடகாவின் உட்பகுதியில் நல்ல மழைப்பொழிவை பெறுகின்றன. இப்பகுதியில் மொத்த மழைப்பொழிவில் வந்து 35% பெறுகிறோம். அப்ப மொத்த மழைப்பொழிவுல 35% இதுக்கு வந்து கிடைக்கிறது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றுல கிடைக்குது அப்படின்னு. உலகில் மிக அதிக மழை பெறக்கூடிய பகுதி இது பாக்ஸ் ஐட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுசின்ட்ரம் அப்படின்னு பார்க்கிறோம். இது தென்மேற்கு பருவக்காற்றுனால தான் மழை வந்து பெறுது. அது 1141 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மேகாலயால இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எந்த மலைத்தொடருக்கு கீழே இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா காசி மலைத்தொடருக்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ காசி மலைத்தொடர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுக்கு கீழே இருக்குன்னு பார்க்கிறோம். ஸோ அது எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழைப்பொழிவு. மழைப்பொழிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை பரவல் வச்சு நம்ம இந்தியாவில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர். ஒரு சில இடங்கள்ல 200 சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை பொழியும். ஒரு சில இடங்கள்ல 25 சென்டிமீட்டர் கீழே மழை பொழியும். அப்ப 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பொழிவு அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு கடற்கரை பகுதி இப்பதான் பார்த்தோம் தென்மேற்கு பருவக்காற்றுனால. அப்புறம் அஸ்ஸாம், அப்புறம் மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மழைப்பொழிவு பெரியுது அப்படின்னு. அப்போ குறைவான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகள், மத்திய பிரதேசம், அப்புறம் மேற்கு பகுதி, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, மலைமறைவு பகுதி, தக்கான பீடபூமி இதெல்லாம் வந்து குறைவான மழை பெறுகிறது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா 100 சென்டிமீட்டர் குறைவா கிடைக்குது. இப்போ வருடாந்திர மழைப்பொழிவு நம்ம எடுத்துக்கும் போது தென்மேற்கு பருவக்காற்றுனால மிக அதிக மழைப்பொழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல பின்னாடி பருவக்காற்று ஒன்னு தென்மேற்கு இன்னொன்று வடகிழக்கு. இதனால 200 சென்டிமீட்டர் மற்றும் அதற்கு மேல எங்க இருக்கு மழைப்பொழிவு அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு பகுதி. அதுக்கு அடுத்து அஸ்ஸாம், நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம், மணிப்புரா, திரிபுரா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது 200 சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேல் மழையை பெறுகின்றன அப்படின்னு பார்க்கிறோம். சில இடங்கள்ல 400 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழையை வந்து பெறுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி மேகாலயா மேகங்களின் தாயகம் அப்படின்னு நாட்டின் மிகவும் ஈரப்பதமான பகுதி எதுனா மவுசின்ட்ரம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். சிறப்பூஞ்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல மழை பெறுகிறது. புக்ல 2 டேட்டா இருக்கு. ஒன்று 1000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு டேட்டாவும் இருக்கு. இது வந்து 1200 இருக்கு, 1200 சென்டிமீட்டர். இங்க 1141 இருக்கு. சாக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மழை பெறக்கூடிய பகுதினா எதுனா மவுசின்ட்ரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று 1141 கொடுத்தாலும் போட்டுற வேண்டியதான். அப்படி இல்லை அப்படின்னா வந்து 1221 கொடுத்தாலும் போட்டுற வேண்டியதான். மவுசின்ட்ரத்துக்கு வந்து பொருந்தும். இது புக்ல இருக்க டேட்டா. அது மாதிரி 1102 சென்டிமீட்டர் அப்படின்னு மழைப்பொழிவு வந்து இதுனா சிறப்பூஞ்சி. ரெண்டுமே ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. மேகாலயில காசி மவுண்டனுக்கு கீழே இருக்கு அப்படின்னு. அடுத்து குறைந்த மழைப்பொழிவு பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50ல இருந்து 100 சென்டிமீட்டர் எங்க இருக்குன்னா கிழக்கு ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்து சில பகுதிகள். அப்ப 50ல இருந்து 100 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு தான் இங்க வந்து பெரிது அப்படிங்கிறோம். அது நம்ம தார் டெசர்ட்லாம் போயிட்டோம் அப்படின்னா 25 சென்டிமீட்டருக்கு கீழே போயிடும் அப்படிங்க. அப்புறம் குஜராத், மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா அதெல்லாம் மலை நிழல் பகுதியில் மலை மறைவு பிரதேசத்துல இங்க மழை கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம்.
அப்ப இந்தியாவில் மழையின் சிறப்பு இயல்புகள், வெப்பமண்டல மலைக்காடுகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நல்ல மழை பொழியறதுனால அசாம், அப்புறம் சகயத்ரி அப்படின்னா என்னது, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு. மேற்கு தொடர்ச்சி மலை தான் சகயத்ரி அப்படின்னு மேற்கு தான் பார்த்தோம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வெப்பமண்டல சவானா அப்படின்றது எங்க இருக்குன்னா அது சகயத்ரி மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலை, மகாராஷ்டிரா பகுதி. அடுத்து வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல புல்வெளி அப்படின்னு பஞ்சாப், குஜராத் பகுதிகள் வந்து. வெப்பமண்டல பாலைவனம் அப்படின்றது ராஜஸ்தானின் பெரும்பகுதி வந்து. குளிர்காலத்திலும் கூடிய ஈரப்பதமான துணை வெப்பமண்டலம் எங்க இருக்குன்னா பஞ்சாப், அஸ்ஸாம், ராஜஸ்தான் அப்படி பார்க்கலாம். மழை காலநிலை அப்படின்றது எங்க இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் சொல்லி நம்ம இமாலயாஸ்ல இருக்கு. வறட்சியான பகுதி அப்படின்னா ராஜஸ்தான், குஜராத் வந்து. வெப்பமண்டல அரை வெப்பமண்டல புல்வெளி அப்படின்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தென்னிந்திய பகுதியை சொல்லி இந்த பகுதி வந்து இந்த காலநிலையில இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இப்படும். தமிழ்நாட்டின் காலநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து தமிழ்நாடு பூமத்திய ரேகைக்கு அருகாமையில இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கடக ரேகைக்கு தெற்குல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால எப்படி இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனின் செங்குத்து கதிர் பெறதுனால வெப்பநிலையானது ஆண்டு முழுவதும் அதிக அளவில் காணப்படுகிறது. தமிழகம் எப்படி இருக்குன்னா வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் அமைந்திருக்கிறது. கிழக்கு கடற்கரை வெப்பமண்டல கடல் காலநிலை பெறுகிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் இரண்டும் கடற்கரையோர பகுதியில் காலநிலை உள்ளது. அப்ப இந்திய பெருங்கடல் நம்ம டச் பண்றோம் கன்னியாகுமரி, அதாவது மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும் அதே மாதிரி இந்திய பெருங்கடலையும் வச்சிருக்க கோஸ்ட் வச்சிருக்க ஒரே மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து. ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அரபிக்கடலையும் பார்க்கும், அதே மாதிரி இந்திய பெருங்கடலையும் பார்க்கும், அதே மாதிரி வங்காள விடம் பார்க்கும். அப்போ 3மே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கிழக்கு கடற்கரை பகுதியில் வெப்பமண்டல கடல் ஆதிக்க காலநிலை இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மாநிலத்தின் மேற்கு பகுதியில் மலைப்பாங்கான காலநிலை அப்படின்னு இருக்கு, அதான் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறது. ஸோ உயரம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து விலகி இருப்பது அதிக வெப்பநிலை மற்றும் வறண்ட காலநிலையில் நிலவுகிறது. மத்திய பகுதிகளில் வந்து சூரியனோட செங்குத்து கதிரினால நமக்கு என்ன பருவ காலங்கள் உருவாகிறது. அதில் குளிர்காலம் நம்ம என்ன சொல்றோம் ஜனவரி டு பிப்ரவரி ஏற்கனவே பார்த்ததுதான். கோடை காலம் மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காலங்கள் ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காலங்களும் அக்டோபர் டு டிசம்பர் சொல்லி 4 காலங்களா வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் குளிர்காலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே வந்து சூரியனோட செங்குத்து கதிர் வந்து விடும். ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டில் குளிர்காலம் அப்படி பார்க்குறோம். அப்போ சாய்வான சூரிய கதிர்களை பெருகுது அப்படி பார்க்குறோம். அப்போ குளிர்காலத்தை தமிழ்நாடோட வெப்பநிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15 to 25 டிகிரி செல்சியஸ் அப்படி பார்க்குறோம். ஸோ குளிர்காலம் தமிழகத்தின் வெப்பநிலை எவ்வளோன்னு கேட்பாங்க. ஜனவரி பிப்ரவரி மாதத்துல 15 to 25. அதே மாதிரி மலை வாழிடங்களில் குளிர்கால வெப்பநிலை சில நேரங்கள் 5 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போயிடும். ஆனால் 0 டிகிரிக்கு போறதுக்கான ஒரு சில இடங்கள்ல மட்டும் 0 டிகிரி அப்படிங்கிறது பதிவாகிறது. நீலகிரியில் சில பள்ளத்தாக்கில் 0 டிகிரி பதிவாகிறது. இந்த குறைந்த வெப்பநிலை மூடு பனி உருவாக காரணமாக இருக்குது. வறண்ட வானிலை. கோடை காலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது தமிழ்நாட்டில் என்னன்னா சூரியன் மார்ச் மாசம் எங்க இருப்பாருன்னா பூமத்திய ரேகையில இருப்பார். அப்படியே நகர்ந்து அப்படி மேலே வருவார். அப்படி மேலே வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் செங்குத்து கதிர் வந்து தென்னிந்தியாவில் விழுகிறது. அதனால நமக்கு என்ன படிப்படியாக வெப்பநிலை அதிகரிச்சு என்னன்னா கடக ரேகை தென்பகுதியில் அமைந்திருப்பதால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலை பெறுகின்றது. அப்ப நம்ம அங்க 15 to 25 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். எதுனா குளிர்காலத்துல வந்து சில 5 டிகிரி கீழே போயிடும். எங்க அப்படின்னா மலைப்பாங்கான பகுதியில். அதே நீலகிரியில ஒரு சில இடங்கள்ல 0 டிகிரி நம்ம டச் பண்ணிடுவோம். கோடை காலத்துல வந்து என்ன ஆகுதுன்னா கடகரைக்கு தென்பகுதியில் நம்ம இருக்கிறதுனால வெப்பநிலை அதிகமா இருக்கு. அதுவும் 30 டிகிரில இருந்து 40 டிகிரி வரையும் போகுது வெப்பநிலை அப்படின்னு பார்க்குறோம். அதே வந்து மத்திய இந்திய பகுதி, இந்தியாவுடைய வடக்கு பகுதி, கடல் ஆதிக்கமே இல்லாத பகுதியாக இருந்தால் 45 டிகிரி வரை போயிடுது வெப்பநிலை வந்து. மே மாதத்தில் குறிப்பாக தமிழகத்தின் தென்பகுதி பருவமழை மாஞ்சாரல் மூலம் வெப்பச்சாரல் மழையை பெறுகிறது. அப்ப மாஞ்சாரல் வெப்பச்சாரலம் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்தியன் ஜாகிரபியில கேரளா, கர்நாடகா தான் பார்ப்போம். தமிழ்நாடு ஜாகிரபி எடுக்கும்போது நமக்கும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப தமிழ்நாடு மழை பெறுகிறது. அதே மாதிரி நமக்கு வெப்பச்சாரல மழை அப்படின்னா ரொம்ப வெப்பம் அடைஞ்சுன்னா கீழே இருக்கிற காற்றுலாம் ஆவியாகி இருந்தது. ஸோ அது என்ன ஆகும்னா அப்படி மேலே கிளம்பிடும். அப்படி மேலே போகும்போது அது என்னன்னா க்ளவுட் ஃபார்ம் ஆயிடும். அப்படி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுல இருந்து மழை பொழிவு, அதுவும் கோடை காலத்துல வெப்பச்சாரல மழை அப்படின்னு நமக்கு கிடைக்குது. தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட செங்குத்து கதிர் எப்போ விழும் அப்படின்னா மார்ச்ல இருந்து மே மாதம் நல்லா ஃபுல்லா சூடாயிருது. அப்ப இங்க இருக்கிற காற்றுலாம் ஆவியாகி மேலே போயிடுது. அப்ப இதை ஃபில்அப் பண்றதுக்காக என்ன பண்ணா கடல்ல இருந்து ஒரு காற்று வீசு நிலப்பரப்பு நோக்கி. அப்ப அதை வீசக்கூடிய காற்று தான் தென்மேற்கு பருவ காற்று. ஆனா அந்த காற்றை பிடிச்சி தடுத்து தமிழ்நாடு வராம தடுத்துறது யாருன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலை தடுக்கிறதுனால என்னது ஆறுகள் வந்து உற்பத்தியாக காரணமா இருக்கு. அந்த வகையில நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு. சாப்பம் வட இந்திய பகுதியில் குறைந்த அழுத்தம் உருவாகிறது. இந்த சமயத்துல கடல்ல இருந்து ஒரு காற்று கிளம்புது. அப்படி கிளம்பக்கூடிய காற்று தான் என்ன சொல்லணும் தென்மேற்கு பருவ காற்று. அந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்ம வரக்கூடிய காற்று வந்து மேல வரும்போது கொரியலிஸ் விசையினால வலதுபுறமா திரும்பும். அப்படி திரும்பும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு டைரக்ஷன் வந்து தென்மேற்கு வந்து வடகிழக்கு நோக்கி இருக்கிறவங்க. அப்ப எந்தெந்த மாவட்டங்கள் நல்லா மழை பெய்யும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் நீலகிரி பாத்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே எங்க இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. 50 to 100 சென்டிமீட்டர் மழையை பெறுது. எப்ப தென்மேற்கு பருவக்காற்று காலம்.
அப்ப தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மழை பெறக்கூடிய தமிழக மாவட்டங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 4 மாவட்டங்கள் தான். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய காலம் அப்படின்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை முதல் பாதி. மத்திய ஆசியா மற்றும் வட இந்திய பகுதியில் உருவாகும் அதிக அழுத்தம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாக காரணமா இருக்கு அப்படின்னு. அப்ப கடகரேகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று கடகரேகைக்கு மகர ரேகைக்கும் செல்வதால் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படி நகர்ந்து போயிடும், மகர ரேகை நோக்கி போயிடுவார், கீழே போயிடுவார். அப்ப 0 டிகிரி கீழே போறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு செப்டம்பர் மாசம் கீழே போயிட்டு டிசம்பர் மாசம் இங்க போய் ரீச் பண்ணிடுவார் வந்து. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா குயலிஸ் விசை காரணமாக என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய காற்று அப்படியே திரும்பி என்ன பண்ணுது தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிருது. நம்ம அப்படிதான் பார்த்தோம். அப்ப காற்று வந்து அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆக காரணம்னா குயலிஸ் விசை அப்படின்னு மேலே பார்த்தாச்சு வந்து. ஸோ அதனால இங்க அண்டர்லைன் இல்லை வந்து. வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்று ஒரு பகுதி ஆகலாம். இக்காற்று நம்ம பின்னடையும் பருவக்காற்று. ஏன் பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று என்ன பண்ணும் வந்து இப்படி வீசும், வடகிழக்கு பருவக்காற்று என்ன பண்ணணும்னா இப்படி வந்து இப்படி ஆப்போசிட் ஆக்சிஸ். அப்ப போன காற்று தான் திரும்பி நமக்கு வருது. போற காற்று எப்போ போகுது அப்படின்னா ஜூன்ல ஆரம்பிச்சு செப்டம்பர்ல போகுது. இது என்ன பண்ணுதுன்னா செப்டம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து டிசம்பர் வரையும். ஸோ அப்போ அக்டோபர் டிசம்பர் அப்படின்னா வந்து நமக்கு பின்னடையும் பருவக்காற்றா அது வந்து மாறுது. அப்போ கடற்கரை மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60%, உள் மாவட்டங்கள்ல 40-50% வரையிலான வருடாந்திர மழைப்பொழிவு. அப்ப வடகிழக்கு பருவக்காற்றுனால தமிழகத்துல கடற்கரை மாவட்டங்கள் 14 மாவட்டங்கள் வந்து 60% மழைப்பொழிவு அதுல தான் கிடைக்குது. உள் மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மீதி இருக்கிற மாவட்டம் 40-50% மழையை பெறுகிறது. பொதுவாக இப்பருவத்தில் என்னன்னா சூறாவளிகள் உருவாகின்றன. அப்ப வந்து கீழே காற்றுகள் அதான் தள்ளிட்டு வந்து நமக்கு சூறாவளியை கொடுக்குது. மிக கனத்த மழையை தோற்றுவிக்கின்றது. அப்ப கடற்கரை பகுதியில் மிக கனத்த மழை எதனால உருவாகுதுன்னா வடகிழக்கு பருவக்காற்றினால உருவாகுது. தமிழ்நாட்டில் 50% மழை வெப்ப மண்டல சூறாவளி மூலம் கிடைக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் 50% மழைப்பொழிவு எதனால கிடைக்குதுன்னு கேட்டாங்கன்னா வெப்பமண்டல சூறாவளி மூலம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து வானிலை கூறுகள் அளவுக்கூறு ஐசோதெர்ம் அப்படின்னு போதுன்னா சம வெப்பக்கோடு. ஐசோனா சமன்னு அர்த்தம். எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா சம அப்படின்னு வந்துச்சுன்னா அப்ப ஐசோன்னு இருக்குன்னு அர்த்தம். தெர்ம் அப்படின்னும் போது என்னன்னா வெப்பக்கோடு. அப்ப கிரைம் அப்படின்னும் போது கிரைம் அப்படின்னா சராசரி வெப்பநிலை கோடு அப்படின்னு. ஐசோ சராசரி குறைந்த சம வெப்பநிலை கோடு ஈக்குவல் லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஃபார் எ ஸ்பெசிஃபைட் பீரியட். ஸோ அப்போ குறைந்த வெப்பநிலை அப்படின்னா கிரைம் அப்படின்னு கிரையோ அப்படின்னு கிரையோனா அது லோ டெம்பரேச்சர். கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பநிலை கொண்ட இன்ஜின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் குறைந்த. அப்போ குறைந்த வெப்பநிலை கோடு அப்படின்னு பார்க்குறோம். சராசரி குறைந்த வெப்பநிலை கோடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஐசோகேல் அப்படின்னும் போது சூரிய வெளிச்சம் வந்து. ஐசோல பார் அப்படின்னும் போது பார்னு வந்துச்சுனாவே என்னது காற்றழுத்தம் அப்படின்னு வரும். ஆனால் மாறுபட்டு வந்து ஐசோ பார் அப்படின்னா காற்றழுத்த கோடு வந்து. அப்ப மாறுபட்ட கோடுனா சம காற்றழுத்த மாறுபட்ட கோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐசோல பார். ஐசோ பார் அப்படின்னும் போது சம காற்றழுத்த கோடு. ஐசோ ஹைட்டஸ் அப்படின்னா சம மலையளவு கோடு வந்து. அப்ப ஹைட்டஸ் அப்படின்னா மலையளவு, பார் அப்படின்னா காற்றழுத்த கோடு, ஐசோல பார் அப்படின்னா காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, கெல் அப்படின்னா சூரிய வெளிச்சம், கிரைம் அப்படின்னா குறைந்த வெப்பநிலை வந்து ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறது. அப்புறம் ஐசோத்தம்னா சம வெப்ப கோடு அப்படிங்கிறோம். இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து காற்று. காற்று எப்பவுமே கிடைமட்டமா வீசும். எப்படி வீசும்? உயர் அழுத்தத்துலேருந்து தாழ்வு அழுத்தம். எப்படி நம்ம சைக்கிள் டியூப்பை வந்து பஞ்சர் பண்ணா ஹை ப்ரெஷர்லேருந்து காற்று லோ ப்ரெஷருக்கு வந்து போதும். ஸோ அந்த மாதிரி தான் எங்க அடர்த்தி அதிகமாக இருக்கும் அங்கிருந்து அடர்த்தி குறையும். அடர்த்தி எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பப்படுத்துறதுனால காற்று வந்து விரிவடைஞ்சு லேசாக அப்படி மேலே கிளம்புறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லோ ப்ரெஷர். அப்போ தாழ்வு அழுத்தம். அப்போ தாழ்வு அழுத்தம் அப்படின்றது என்ன இருக்கக்கூடிய பகுதியை இது மேலே போயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து தாழ்வு அழுத்தம் ஆயிடும். அதை ஃபில்அப் பண்ணுறதுக்காக சுற்றி இருக்கிற காற்று வருது. அப்படி வரக்கூடிய காற்று வந்து எங்கன்னா தாழ்வு அழுத்தத்தை நோக்கி உயர் அழுத்தத்தை தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வீசும் அப்படிங்க. அப்போ காற்று எந்த திசையில இருந்து வீசுகிறதோ அதே பேரில் அழைக்கப்படுகிறது அப்படிங்க. காற்று வந்து 3 வகையா நம்ம பிரிக்கும். ஒன்று என்ன அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோல் காற்று அப்படிங்க. ரெண்டாவது வந்து பருவ காற்று, மூன்றாவது வந்து தலை காற்றுகள் அப்படிங்க. அப்போ கோல் காற்றுகள் அப்படின்னா நிரந்தர காற்று, பூமியில எப்பவுமே வீசிட்டே இருக்கும். எப்படி வீசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ 0 டிகிரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். ஸோ அங்க வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா தாழ்வு அழுத்தம் தான் இருக்கும். அப்போ தாழ்வு அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ உயர் அழுத்தம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 டிகிரில உயர் அழுத்தம் இருக்கும். அப்போ உயர் அழுத்தம், அப்போ அந்த உயர் அழுத்தம் அதே மாதிரி கீழே வந்து ஒரு 30 டிகிரில இருக்கும். அப்போ 30 டிகிரி உயர் அழுத்தம், இங்கேயும் 30 டிகிரி உயர் அழுத்தம். அப்போ உயர் அழுத்தத்துல இருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வீசும். இப்படி வீசும் போது என்ன ஆகுதுன்னா நேரா வர முடியல. அதனால காரணம் என்னன்னா கொரியலிஸ் விசை வந்து என்னது வலது நார்தன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளமா இருந்தா என்ன பண்ணுன்னா வலதுபுறம் திருப்பி விட்டுரும் வந்து. அதே வந்து சதன் ஹெமிஸ்பியரா இருந்தா அது இடதுபுறமா திருப்பி விட்டுரும்.
அப்ப காற்று வந்து இப்படி திருப்பதுனால இது என்ன சொல்றோம்னா மேல இருந்து வரது ஆரம்பிக்கிற பாயிண்ட் வந்து வடகிழக்கு வியாபார காற்று, கீழே ஆரம்பிக்கிற பாயிண்ட் தென்கிழக்கு வியாபார காற்று. அப்ப வடகிழக்கு வியாபார காற்று தென்கிழக்கு வியாபார காற்று சொல்லிட்டு நம்ம பேர் வந்து வச்சிடும். அதான் கோல் காற்றுகள் வந்து. அதே மாதிரி மேல வந்து மேற்கத்திய காற்றுகள் சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 60 டிகிரி நோக்கி வீசிட்டு இருக்கும் வந்து. அதே மாதிரி கீழே 60 டிகிரி நோக்கி வந்து வீசிட்டு இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா கீழே காற்றுகள், அது வந்து மேலை காற்றுகள். அடுத்து துருவ காற்றுகள்னு பார்ப்போம். துருவ காற்றுகள் 90 டிகிரி நோக்கி வீசுறது வந்து. அப்ப 90 டிகிரி நோக்கி வீசிச்சு அப்படின்னா அது வந்து துருவ காற்றுகள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப சரி, துருவ காற்றுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரில இருந்து 60 டிகிரி நோக்கி வீசணும். அப்போ 90 டிகிரில இருந்து 60 டிகிரி நோக்கி வீசிச்சுன்னா அது வந்து கீழே காற்றுகள் பார்க்குறோம். இந்த மாதிரி காற்றுகளை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோல் காற்றுகள், நிரந்தர காற்றுகள் சொல்லுவோம். பூமியில எப்பவுமே வீசிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். டைரக்ஷன் மாத்திக்காது வீசிட்டே இருக்கும் பார்க்குறோம். பருவ காற்றுகள் அப்படின்னா வந்து இப்போ நம்ம பார்த்தோம் ஜூன்ல இருந்து செப்டம்பர், அக்டோபர்ல இருந்து டிசம்பர் அப்படி வரும். அப்ப அந்த பருவத்துல மட்டும் வீசக்கூடிய காற்றுகளா இருக்கும். தலைக்காட்டுகள் அல்லது பிரதேச காற்றுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கும்போது லூ அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைக்காற்று முக்கியமானது, வட இந்தியாவில் இருக்கு. இது ஒரு வெப்ப தலைக்காற்று அப்படின்னு பார்க்குறோம். கோடை காலங்களில் வீசும். அந்த காற்று வீசிச்சுன்னா எல்லா தண்ணியும் உறிஞ்சி அப்படி எடுத்துட்டு போயிடும் அது. அப்ப நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருந்தீங்கன்னா வரும்போது அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு வெப்பமான காற்றா இருக்கும். நார்மலாவே தண்ணி பாத்திரத்துல வச்சுன்னா அது காஞ்சிரும், கொஞ்ச நேரத்தில் ஆவியாகி காஞ்சிரும். ஆனால் வரும்போது இன்னும் வேகமா ஆவியாகும், சீக்கிரமா ஆவியாகும். அப்ப அந்த சமயத்துல வந்து வட இந்தியாவில் எங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கும் அதெல்லாம் வந்து உறிஞ்சு எடுத்துரும். அப்ப கொசுக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். அதனால வந்து மலேரியா நோய் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப கட்டுப்படுத்தப்படுகிறதுனா அந்த லூ தலைக்காற்று வீசும்போது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கண்டுபிடிக்கிறாங்க. வந்து கோல் காற்று அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு இது வியாபார காற்று இப்போ பார்த்துதான். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வியாபார காற்று, தென்கிழக்கு வியாபார காற்று ரெண்டா பிரிப்போம். வடகிழக்குனா மேல வட அரைக்கோளத்தில் இருக்கு, தென்கிழக்கு வியாபார காற்றுனா தென் அரைக்கோளத்தில் இருக்கு. அடுத்து மேலை காற்று அப்படின்னும் போது 30 டிகிரி அதுல இருந்து 60 டிகிரி வந்து. துருவ காற்று அப்படின்னும் போது நமக்கு 90 டிகிரில இருந்து 60 டிகிரி நோக்கி வீசுறது. ஸோ அப்போ மொத்தம் 3 விதமான கோல் காற்றுகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரே திசை தான் வீசும். வியாபார காற்று அப்படின்னு பார்க்குறோம். இதுல வடக்கு தெற்குன்னு ரெண்டா பிரிப்போம். வந்து மேலை காற்று இதுவும் வடக்கு தெற்குன்னு பிரிப்போம். துருவ கிளை காற்றுகள் அதுவும் வடக்குல இருக்கும் தெற்குல இருக்கும். அப்போ 3 விதமான காற்றுகள் இருந்து இருக்கு. வட அரைக்குளத்துல இருக்கு 3 இருக்கு, தென் அரைக்குளத்துல 3 இருக்கு. அடுத்து பருவ காற்று இப்பதான் நம்ம பார்த்தோம். கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசும் அப்படின்னு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வீசும் வந்து. அப்ப எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா தென்மேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னு. அதே மாதிரி ஆரம்பிக்கிற இடத்தை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா அதனுடைய டைரக்ஷனை வச்சு நம்ம வந்து முடிவு பண்றோம், அதனுடைய பேர் வைக்கிறோம். தலைக்காட்டுகள் அப்படின்னும் போது குறிப்பிட்ட பகுதியில வந்து வீசக்கூடியது. இதை நிலக்காற்று கடல் காற்று நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லூ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப லூ அப்படின்றது வட இந்தியாவில் வீசக்கூடியது வந்து பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து தலைக்காட்டுகள் எடுத்துக்காட்டு. காற்றின் திசை மற்றும் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி என்னன்னா காற்றுமானி, அப்புறம் திசை காட்டி, காற்று திசை காட்டின் கருவி. அனிமோமீட்டர் அப்படின்றது வேகத்தை அளக்க பயன்படுகிறது வந்து. அதே மாதிரி காற்றுமானி அல்லது காற்று திசை காட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட திசையை வந்து அளவிட பயன்படுகிறது அப்படின்னு. அப்போ காற்றோட திசையை அளவிட காற்றுமானி திசை காட்டி, அது அனிமோமீட்டர் அப்படின்னு வேகத்தை அளவிட பயன்படுகிறது பார்க்குறோம். சிம்பார்ட்டன். அது மெட்ரோகிராஃப் அப்படின்றது என்னன்னா அல்லது ட்ரிபிள் ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்து இதுல என்னென்னலாம் என்னென்னலாம் அளவிடுறாங்க அப்படின்னா காற்றின் திசை, அப்புறம் வேகம், அப்புறம் சூரிய வெளிச்சம், அதுக்கப்புறம் மழை வந்து. அப்ப காற்றின் திசை, வேகம், சூரிய வெளிச்சம், மழை ஆகிய வானிலை கூறுகளை வந்து வரைய பயன்படுத்தப்படும் மூலம் தான் கருவி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ட்ரிபிள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ விண்டு ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்றது 1 வந்து. ஸோ அப்போ காற்றின் திசை மற்றும் வேகம் இது ரெண்டும் சேர்த்து 1, சூரிய வெளிச்சம் 2 வந்து. அடுத்து வந்து மழை வந்து 3. அப்போ இந்த 3மே மெஷர் பண்ணதா மீட்டரோகிராஃப் அப்படின்னு பார்க்கணும். எதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க கேட்பாங்க வந்து. அடுத்து பியர்ஃபோர்ட் அளவை அப்படின்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது நமக்கு. இது உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ளது. அப்போ பியர்ஃபோர்ட் எதுக்காகன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. ஸோ அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி, கப்பற்படை அதிகாரி. ஸோ அவர் தான் இதை வந்து உருவாக்குறாரு. முதலில் HMS பீகல் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது, கப்பலாக பயன்படுது. பிரேசில் சராசரி காற்றின் வேகம் குறைவாக உள்ள பகுதி. உலகிலே எங்க காற்றோட வேகம் வந்து கம்மியா இருக்குன்னு கேட்டா பிரேசில் வந்து. அப்புறம் ஆப்பிரிக்காவில் உள்ள காபோன், காங்கோ, DR காங்கோ அண்ட் சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா அங்கெல்லாம் பூமியில மிக குறைந்த காற்று வீசக்கூடிய பகுதி வந்து. அல் பலாக்கி அப்படின்னா அரபு புயல் என்ன பண்றாருன்னா வந்து காலநிலை தரவுகளை சேகரித்து உலகின் முதல் காலநிலை வரைபடத்தை வெளியிட்டார். அப்போ உலகின் முதல் காலநிலை படத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னா அல் பலாக்கி அப்படின்ற அரபு பயணி அப்படின்னு பாக்குறோம், புவியியலாளர் வந்து. அவர் தான் வந்து வெளியிடுறாரு வந்து. காற்றின் அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ உயர் அழுத்தத்துல இருந்து தாழ்வழுத்தத்தை நோக்கி காற்று வந்து வீசும் வந்து. ஸோ அது காற்றோட எடை தான் நமக்கு வந்து அழுத்தமா வந்து மாறுது அப்படின்னு பார்க்குறோம். கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தை எவ்வளோனா கடல் மட்டத்தில் நிலையான காற்றழுத்தம். ஸோ அதான் வந்து நம்ம மீன் சி லெவல் எடுத்துக்கலாம் 1013.25 மில்லிபார் அப்படின்னு காற்றழுத்தத்தின் அளவு கடல் மட்டத்தில். பூமியின் எல்லா பகுதியிலும் காற்றழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது 1013 சொன்னா 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர்னு நம்ம சொல்லலாம் வந்து. இது நிலையான அழுத்த வளிமண்டல வேறுபாடு அப்படி பார்க்குறோம் வந்து. அது காற்றின் ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவி என்னன்னா ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஹைக்ரோமீட்டர்னா காற்றின் ஈரப்பதத்தை அளவிட பயன்படும் கருவி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம்.
குறைந்த காற்றழுத்த பகுதி என்பது வளிமண்டல பகுதியில் சுற்றியுள்ள பகுதியை விட அழுத்தம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி குறைந்த காற்றழுத்தம். குறைந்த காற்று வளிமண்டலத்தில் சுற்றி இருக்கிற பகுதியை விட அங்க அழுத்தம் வந்து கம்மியா இருக்கு. அப்ப அந்த இடத்த நோக்கி எல்லா காற்றும் அந்த இடத்துக்கு வரும். அப்ப எங்க வந்து லோ பிரஷர் அப்படின்னு இருக்கோ, வந்து குறைந்த அழுத்தம் இருக்கும், அதை சுத்தி எல்லா பகுதியில இருந்து காற்று அந்த இடத்த நோக்கி வரும். அப்படி வரும்போது அது சுழல ஆரம்பிக்கும். அப்படி சுழல ஆரம்பிக்கும் அது என்னவா மாறிடுன்னா புயலா வந்து மாறும். அப்படி அப்ப அதிக காற்றழுத்தத்திலிருந்து குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி காற்று எப்பவுமே வீசும். அப்படி இது இயல்பா இருக்கும். வந்து இதுவரை பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச அழுத்தம் எங்க அப்படின்னா ரஷ்யாவின் அக்கட்டா கடல் மட்டத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க 1083 மில்லிமீட்டர். வந்து எப்படி அதிக வெப்பநிலை வந்து கலிபோர்னியா USA பார்த்தோம், குறைந்தபட்ச வெப்பநிலை அண்டார்டிகால சோவியத் வாஸ்டக் ஸ்டேஷன் பார்த்தோம். அதே மாதிரி அழுத்தத்துக்கு அதிகபட்சம் ரஷ்யா அக்காட்டா அப்படின்ற கடல் பகுதி வந்து குறைந்த அழுத்தம்னா மரியானா ட்ரென்ச் ஃபேமஸ் ஆனது வந்து உலகிலே ஆழமான அகலி இருக்கக்கூடிய பகுதி வந்து மரியானா ட்ரென்ச் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட், அது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. காற்றின் அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னா நாங்கள் சுவாசத்திற்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிடும். மிக உயரமான இடத்துக்கு போகும்போது நமக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் அளவு கம்மியா இருக்கும். அப்ப நம்ம மனிதர்கள் அங்கே இறக்கக்கூடும். அதனால ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஊர்ல வந்து எடுத்துட்டு போவாங்க போகும்போது கையோட. இப்ப எவரெஸ்ட்லாம் போறாங்க அப்படின்னா எவரெஸ்ட் 8840 மீட்டர் 8 கிலோமீட்டர் மேலே ஏறணும். வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து 2-2.5 கிலோமீட்டர் அவ்வளவுதான், அதிகபட்சம் 2 அவ்வளவுதான், அதுக்கு மேல போறது இல்லை. ஆனா ரொம்ப உயரமா போக போக காற்றோட அழுத்தம் குறைஞ்சிடும். அப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்க நேரிடும். அப்படின்னா அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஏதாவது எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஓகேவா? சாரி, கண்டென்ட் மெர்ஜ் பண்ணும்போது ஏதோ பை மிஸ்டேக்கா வந்துருச்சு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போற 3வது டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஆறுகள். ஆறுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீர்வளம் இந்தியாவின் ஆறுகள் வந்து பார்க்க போறோம். இந்தியாவின் வடிகால் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கிய ஆதாரமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அனைத்து துறைகளுக்கும் நீர் தேவை, நீர் இல்லாத துறையே கிடையாது பார்க்குறோம். ஸோ அப்போ நீர் பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று நீரோ ஏரி நீரோ குளத்தின் நீரோ கடல் நீரோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். கடல் நீரை கூட நம்ம என்ன பண்ணுறோம் குடிநீரா மாற்றுற திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஆறுகள் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு நீர் ஆதாரமா ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் ஆதாரமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆறுகளை நம்ம 2ஆ பிரிக்கலாம், தோன்றும் அடிப்படை. அப்போ இமயமலை தோன்றும் ஆறுகள் அண்ட் தீபகற்ப ஆறுகள் சொல்லலாம். இமயமலை தோன்றும் வட இந்திய ஆறுகள்னு சொல்லலாம். இங்க வந்து சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்படின்னு பார்க்கணும். இமயமலை தோன்றும் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது தபதி, அந்த நர்மதை தபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து மகாநதி எங்க இருக்கு, ஒடிசால கோதாவரி கிருஷ்ணா காவேரி பார்க்குறோம். அப்புறம் தென்னிந்தியாவில் இருக்கு. அப்போ இமயமலை தோன்றும் ஆறுகள் வந்து வட இந்தியாவில் பாய்கின்றன அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்ப அந்த ஆறுகளை வற்றாத நதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். வட இந்தியாவில் பாய்க்கூடிய சிந்து நதி தொகுப்பு அப்படின்றது அதனுடைய நீளம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஓரளவுக்கு கான்செப்ட்லாம் இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேக்ட் தான் அதிகமா இருக்கும். வந்து ஸோ அப்போ டேட்டா வந்து நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும், ஃபேக்ட் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிந்து நதியோட நீளம் 2850, கங்கை விட நீளமானது தான். ஆனா இந்தியாவில் பாயக்கூடிய நீளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மி, எவ்வளோன்னா 790 கிலோமீட்டர். அப்ப சிந்து நதியின் நீளம் இப்ப நீளமான ஆறு எது, சிந்து கங்கை பிரம்மபுத்திரா கோதாவரியும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிந்து தான் சாரி இப்படி கொடுத்தா சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அது கோதாவரியும் கொடுத்தாங்கன்னா பிரம்மபுத்திரா தான் நீளமானது, ஏன்னா சிந்தோட அது நீளமானது வந்து. ஸோ அதுதான் ஆன்சர். ஆனா இந்தியாவில் பாயக்கூடியது அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அப்ப எதை சொல்லணும்னா வந்து கங்கை எப்படி 2525 கிலோமீட்டர் அப்படின்னு பின்னாடி பார்க்க தான் போறோம். இது எங்க உற்பத்தி ஆகுது, இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட பார்த்தோம், கைலாஷ் மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம், திபெத்தில் மானசரோவர் ஏரிக்கு அருகில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து அங்க என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் வந்து இருக்கு, சீனாக்கு போறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஒன்னு உத்தரகாண்ட் வழியா போவாங்க, இல்லைன்னா சிக்கிம் வழியா போறாங்க அப்படின்னு பாக்குறோம். வந்து ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் மவுண்டைன் அப்படின்னு சுற்றுலாத்தலத்துக்கு வந்து சைனா வந்து வரணும், வந்தாங்கன்னா தான் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரம் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அப்போ 5150 மீட்டர் உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உற்பத்தி ஆகிறது. வந்து மொத்தம் வந்து வடிகால் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வடிகால் அமைப்பு 11,65,500 அப்படின்னு பார்க்குறோம். இதுல 3,21,250 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பு இந்தியாவில் இருக்கு அப்படின்னு. சிந்து நதி உற்பத்தி ஆகிற இடம் வந்து சீனால திபெத்தில் உற்பத்தி ஆனாலும் அது பயன்படக்கூடிய நாடுகள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு இந்தியா, 2வது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். இப்ப அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. நம்ம பகல்கான அந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தானுடைய அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னு இந்தியா வந்து ரத்து செஞ்சிருச்சு. அப்ப சிந்து நதிநீர் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுறது அப்படின்னு இந்தியாவுடைய இதா இருக்கு. லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை இது வந்து உருவாக்குகிறது அப்படிங்க. ஸோ அப்ப இது வந்து லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலை இடுக்குகள் வழியா பாயுது. அப்ப லடாக் எங்க இருக்கு, லடாக் நம்ம தெரியும் யூனியன் பிரதேசம், அது வழியா பாய்ந்து வந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குறது. ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து அதே மாதிரி பாகிஸ்தான்ல சிலார் அப்படின்ற பகுதியில் என்டர் ஆகுது. வந்து
எந்த கடல்ல கலக்குது அப்படின்னா அரபிக்கடல். இப்ப தென்னிந்தியாவில் உருவாகக்கூடிய ஆறுகள் பெரும்பாலும் வந்து என்னன்னா வங்காள விரிகுடா கடல், நர்மதை, தபதி, இது எங்க போனா அரபிக்கடல் போகும். காரணம் என்ன, பள்ளத்தாக்கு அது வந்துன்னா இந்த ரிஃப்ட் வேலி பிளவு பள்ளத்தாக்கு வழியா அது பாயறதுனால என்ன பண்ணுது, அரபிக்கடல்ல போய் கலக்குது அப்படிங்கும். ஆனா சிந்துவும் வந்து எங்க கலக்குதுன்னா அரபிக்கடல் கலக்குது. தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கங்கா பிரம்மபுத்திராவா இருக்கட்டும், தென்னிந்திய ஆறுகளா இருக்கட்டும், எங்க கடல்ல கலக்குதுன்னா வங்காள விரிகுடா அப்படின்னு. இதனுடைய துணை ஆறுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜீலம், செனஃப், ராவி, பியஸ், சட்லஜ். இதுதான் வந்து ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அப்ப ஜீலம், செனஃப், ராவி, பியஸ், சட்லஜ். அப்போ வடக்குல இருந்து தெற்கா வந்து கேட்டாங்க அப்படின்னாலும் நம்ம எந்த ஆர்டர்ல சொல்லணும் அப்படின்னா என்னோட துணையாறுகள் இந்த ஆர்டர்ல தான் சொல்லணும். செனாஃப் அல்லது சந்திரபாகா சிந்துவின் மிகப்பெரிய துணை நதி ஆகும் அப்படிங்க. அப்ப சிந்துவின் மிகப்பெரிய துணையாறு எது அப்படின்னா செனாஃப். கங்காவுடைய மிகப்பெரிய துணையாறு எதுன்னு கேட்டாங்கன்னா யமுனா வந்து. அதே மாதிரி சிந்துவின் மிகப்பெரிய துணையாறு எதுன்னு கேட்டாங்கன்னா செனாஃப் அப்படின்னு பார்க்குறோம். லாகுல் மற்றும் ஸ்பித்தியில் உள்ள பரலாச்சா லா கணவாய் வந்து உருவாகும் சந்திரா மற்றும் பாகா 2 ஓடைகள் தண்டியில் ஒன்றோடொன்று இணைந்த பிறகு இது உருவாகிறது. அப்ப இந்த செனஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எந்த 2 ஓடைகள்ல இருந்து உருவாகுது அப்படின்னா ஒன்னு சந்திரா மற்றொன்று பாகா. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து என்ன ஆகுதுன்னா யார் உருவான செனஃப் அப்படின்றது உருவாகுது அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு இந்தியாவின் செனஃப் நதி படுகையின் வடிகால் பகுதி இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள்ல இருக்கு. அப்ப இது மிகப்பெரிய துணையாரா இருக்கு. இது பாயக்கூடிய மாநிலங்கள் எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கும். செனாஃப் நதி பாகிஸ்தான் உள்ள ஷோர்கட் அருகே சிந்து நதியுடன் இணைகிறது. இது எங்க போய் இணையுது அப்படின்னா செனாஃப் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல போய் இணையுது அப்படிங்கிறோம். அந்த பஞ்சநாத் நதி மித்தன்கோட்டுக்கு சற்று மேலே சிந்து நதியுடன் இணைகிறது. பஞ்சநாத் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி 5 ரிவரும் ஒன்னா சேர்ந்துட்டு யாரோட போய் சேரும், சிந்துவோட சேரும். அதான் பஞ்சநாத். ஜீலம் மற்றும் ராவி வந்து எதோட போய் சேருதுன்னா செனாஃப்ல சேருது. அப்ப செனாஃப் அப்படின்னு நீளமான துணையார சொல்றோம். இதுல சிந்துவின் துணையாரா இருக்கக்கூடிய ஜீலம், ரவி வந்து இது ரெண்டுமே எங்க சேருது, செனாஃப்ல சேர்ந்துருது. பிஎஸ் நதி வந்து பாத்தீங்கன்னா சட்லஜில் இணைகிறது. அப்ப பிஎஸ் வந்து சட்லஜோட சேருது. இப்ப சட்லஜ் மற்றும் செனாஃப் இணைந்து பஞ்சநாத் நதியை உருவாக்குகின்றன. அப்ப பஞ்சநாத் நதி எப்படி உருவாகுதுன்னா சட்லஜும் செனாஃபும் சேர்ந்து உருவாகுது. அதுக்கு முன்னாடி செனாஃப்ல வந்து யார் வந்து சேர்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீலம், ரவி வந்து. அதே பியாஸ் நதி அப்படின்னு சட்லஜோட இணைக்குது அப்படிங்கிறோம். அப்ப பியாஸ் வந்து எங்க போய் சட்லஜ் சேர்ந்து அந்த சட்லஜும் செனாஃபும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பஞ்சநாத் அப்படின்னு நதி வந்து உருவாகுது அப்படிங்கிறோம். ஸோ மேப் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இண்டஸுடைய மேப் வந்து. இதுல நமக்கு இந்தியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மேப் இதுல வந்து மிச்சம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ இந்தியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்தியாவுடைய. ஸோ அப்போ இந்தியாவோட மேப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ கிளியரா. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வந்து எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானசரோவருக்கு அருகில் சொன்னால இங்கே தான் வந்து இண்டஸ் உற்பத்தி ஆகுது இடம். இப்போ இங்கே உற்பத்தி ஆகிட்டு இண்டஸ் ரிவர் அப்படின்றது அப்படியே நமக்கு டிராவல் ஆகுது. டிராவல் ஆகி எங்கே போகுது அப்படின்னா வந்து லடாக்ல என்ட்ராது. லடாக்ல என்டர் ஆகிட்டு அப்படியே மேலே டிராவல் பண்ணி என்ன பண்ணுதுன்னா பாகிஸ்தானில் போயிட்டு அந்த சிலார் அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழையுது அப்படி பார்க்குறோம். அப்போ இங்கே நுழையுது. அப்போ இந்த இடத்துல நுழைஞ்சு அப்படியே என்ன பண்ண ஃபுல்லாக பாகிஸ்தானில் தான் டிராவல் ஆகுது. இப்போ இண்டஸுடைய துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான துணையாறு எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜீலம் சொல்லுவோம் வந்து. ஸோ இப்போ ஜீலம் அப்படின்றது முக்கியமான துணையாறு. அடுத்து செனஃப் வந்து. அப்போ ராவி, பியாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சட்லஜ் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பியாஸ் இங்கே இருக்கு. ராவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும் வந்து. இது சட்லஜ், இது ராவி. இந்த ராவி இங்கே வரும். ராவி, பியாஸ், சட்லஜ், ஜீலம், செனஃப் வந்து. ஸோ அப்போ ஜீலம், செனஃப், ராவி, பியாஸ், அதுக்கடுத்து சட்லஜ் அப்படிங்க. இதுதான் வந்து அதனுடைய துணையாறுகளாக வந்து இருக்கு அப்படின்னு. மேப் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் வந்து. ஸோ அப்போ இந்தியாவோட மேப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதான் வந்து இந்தியாவோட மேப். ஸோ அப்போ
நமக்கு இது ஆரிஜினேட் ஆகிற பிளேஸ் வந்து சட்லஜ் வந்து சரி சிந்து நதி வந்து ஆரிஜினேட் ஆகிற பிளேஸ் இங்கே வந்து சட்லஜ் வந்து ஆரிஜினேட் ஆகிற பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திபெத்தில் வந்து. ஆனால் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ஆரிஜினேட் ஆகுது. அப்போ ஜீலமும் சட்லஜும் எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா திபெத்தில் ஆரிஜினேட் ஆகுது. மற்றதெல்லாம் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கங்கை வந்து பார்க்க போகிறோம். ஒரு லைன் வந்துருச்சு கீழே. ஓகே, நீ மேப் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து கங்கை நதி தொகுப்பு. கங்கை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 8,61,404 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இந்தியாவில் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு இதுதான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் வந்து கங்கோத்திரி பனியாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து உருவாகிறது பார்க்குறோம். உற்பத்தி ஆகிற இடத்துல என்னோட பேர் என்னன்னா பாகீரதி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு இம்பார்ட்டன் அப்படி சொல்லி பார்க்குறோம். கேள்வியை கேட்டுருவாங்க வந்து. ஸோ அது முக்கியம் வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்நதி நீளம் எவ்வளோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2,525 கிலோமீட்டர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன் வந்து. வடப்பகுதியில் இருந்து என்ன அப்படின்னா கோமதி அதனுடைய துணை ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது வடக்குல என்னென்னா கோமதி, காக்ரா, காண்டக், கோசி வந்து. தென்பகுதியில் துணை ஆறு அப்படின்னா எதை சொல்லுவோம்னா யமுனை சொல்லுவோம். மிகப்பெரிய துணை ஆறு. அதுக்கப்புறம் சோன் சாம்பல் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இது போயிட்டு இருக்கு, அது கங்கை ஆறு இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதில் வடக்குல வந்து இருக்கும், அப்புறம் தெற்குல இருக்கும். அதான் வந்து இப்படி சேரக்கூடியது. இப்போ தென்பகுதியில் சேரக்கூடியது, வடக்குல வந்து சேரக்கூடியது அடிச்சு அது வந்து வடக்குல இருக்கிறதா வந்து கோமதி, காக்ரா, காண்டக்னு சொல்றோம் வந்து. அது தென்பகுதியில் இப்போ யமுனா போய் சேருது, சோன் சேருது, சாம்பல் சேருது அப்படின்னா தென்பகுதி வந்து. வங்கதேசத்தில் கங்கை வந்து பத்மா அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுகிறது. உற்பத்தி ஆகிற இடத்துல அதனுடைய பேர் என்ன சொன்னோம், இப்பதான் பாகீரதின்னு பார்த்தோம் மேல இருக்கு. அதுக்கு அடுத்து கங்கை வந்து மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. பின்னாடி தான் என்ன பண்ண வங்காள விரிகுடால போய் கலக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வலது கரை துணை நதிகள். இப்போ வலது கரை அப்படின்னா கங்கை அப்படி போகுது அப்படின்னா ஸோ அதனுடைய ரைட் சைடு வந்து யார் ஜாயின் பண்றா வந்து லெஃப்ட் சைடு யார் ஜாயின் பண்றா. இப்போ இது வந்து வலதுன்னுவோம், இது வந்து இடதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சேரக்கூடியது பார்க்குறோம். அது வடக்கு தெற்கும் பார்த்தோம் ஏற்கனவே. வலது கரை அப்படின்னு பார்க்கும்போது சேரக்கூடிய யமுனா, தாம்சா, தாமோதர், வங்காளத்தின் துக்கம் இல்லை துயரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் சன், சோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவன் இடது கரையில சேர்றதுன்னா ராம்கங்கா, காக்ரா, காந்தக்கு, பூரி, காந்த், கோசி, பீகாரின் துக்கமா இருக்கு, துயரமா இருக்கு, அந்த மகானந்தா அப்படி பார்க்குறோம். காரணம் என்னன்னா பீகாரின் துயரம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அதனுடைய ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அதனுடைய போக்கை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். அதனால பாதிப்பு அதிக அளவில் ஏற்படுத்தும். அதே மாதிரி தாமோதர் ஆறும் வந்து அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதான் அப்ப இடது கரையில வந்து சேருது, வலது கரையில சேருது. இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்குது யாருன்னா கங்கை. அப்ப கங்கை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது அதனுடைய இடது கரை வலது கரையில சேரக்கூடிய ஆறுகள். யமுனா அப்படின்றது யமுனா கங்கையின் மேற்கு திசையில மிக நீளமான துணை நதி அப்படிங்கும். இது எங்க உருவாகுது அப்படின்னா பந்தர் பஞ்ச் மலைத்தொடரில் யமுனோத்ரி பனிப்பாறையில் உருவாகுது அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. இது கங்கா எங்க சேருது அப்படின்னா அதான் பிரயாக்ராஜ், அலகாபாத் இதுக்கு முன்னாடி பேரு. கங்கையில இணைது. நீரில் பெரும்பகுதி என்னன்னா ஆக்ரா கால்வாய்கள் வழியாக நீர்ப்பாசனத்துக்கு என்ன பண்றாங்கன்னா வழங்குகிறது. வலது கரை துணை நதிகள்ல வந்து டன் அப்படின்றது பெரிய நதியா இருக்கு. அப்ப வலது கரை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுல வந்து சம்பல், சிந்து, பேட்வா, கென் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. இது இடது கரையில வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய துணையாறுகள் வந்து ஹிந்தன், ரிண்ட், செங்கர், வருணா. ஸோ அப்போ யமுனாவோட துணையாறுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யமுனாவோட சேருது. யமுனா வந்து யாரோட சேருதுன்னா கங்காவோட சேருது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரம் அப்படின்னா யமுனை நதியில வந்து பார்த்தீங்கன்னா நகரங்கள், முக்கிய நகரங்கள்னா டெல்லி, மதுரா, ஆக்ரா, பிரயாக்ராஜ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன் பிரயாக்ராஜ்னா அலகாபாத் அப்படி சொல்லுவோம். இதெல்லாம் இம்பார்ட்டன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கங்கா வந்து உற்பத்தி ஆகிற இடம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ கங்கோத்ரி அப்படின்ற பனியாறு அப்படின்னு பார்க்குறோம். அதுல இருந்து உற்பத்தி ஆகுது. எங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தரகாண்ட் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உற்பத்தி ஆகிற இடத்துல அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா பாகீரதி அப்படின்னு போறோம். ஸோ பாகீரதி அப்படின்ற பேர்ல உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே உற்பத்தி ஆகிட்டு கங்கா அப்படியே பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுது. உத்தரகாண்ட்ல இருந்து அப்படியே கீழே வந்து சமவெளி வந்து ஹரித்வார் வந்து அடையுது. அடைஞ்ச உடனே அப்படி நேரம் உத்தரப்பிரதேசில் டிராவலே வருது. அப்படி டிராவலே வரும்போது லக்னோ கிராஸ் பண்ணுது. அப்படியே வரும்போது அலகாபாத், பிரயாக்ராஜ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் யாருன்னா பேரலா பாருங்க யமுனா வருது. யமுனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கங்காவுடைய துணையாரா வந்து இருக்கு. ஸோ அப்போ யமுனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வருது. யமுனாவுடைய துணையாறு இன்னொரு துணையாறு இங்கே இருக்கு. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணுது எங்க வந்து சேருதுன்னா ரெண்டும் ஒன்னா சேர இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ்ல ஒன்னா சேர்ந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்
கங்கா என்ன அப்படியே டிராவல் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு. கங்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது அப்படின்னா வந்து பீகாருக்குள்ளே என்டர் ஆகுது. அப்போ பீகாருக்கு அடுத்து எங்கே போகுது அப்படின்னா வந்து இதுக்குள்ளே என்டர் ஆகுது. எதுனா வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே என்டர் ஆகுது. வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுதுன்னா அது 2 கிளைகளாக வந்து பிரியுது. ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹூக்ளின்ற பேரில் வந்து இன்னொரு கிளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்குள்ளே என்டர் ஆகுது அப்படிங்கிறோம். பங்களாதேஷ்ல என்டர் ஆகக்கூடிய அந்த கங்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பத்மா அப்படின்ற பேர்ல என்டர் ஆகுது. பத்மா அப்படின்ற பேர்ல பங்களாதேஷ்ல என்டர் ஆகுது. அப்படி ஊக்லின்ற பேர்ல கங்கா வந்து என்னன்னா கொல்கத்தா போட்டு அப்புறம் அது வழியா வந்து கடலை வந்து அடைஞ்சிருது அப்படிங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கங்காவுடைய ரூட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ கங்கா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது ஸோ அதில் வந்து இருக்கு ஜாயின் பண்ணக்கூடிய முக்கியமான துணையாறுன்னு யமுனா அப்படின்னு போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி வட துணையாறுகள் தென் துணையாறுகள் சொல்லிட்டு நம்ம இதில் கண்டென்ட்ல இருக்கிறது அப்படியே நம்ம படிச்சுக்க வேண்டியது ஃப்ரெண்ட். அடுத்து பிரம்மபுத்திரா. திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செமாயிங்டன் கிளேசியர்ல வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். இது வந்து சுமார் பனியாறு, எந்த பனியாறு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். எந்த மலைத்தொடர் அப்படின்னு கேட்டோம்னா கைலாஷ் மலைத்தொடர். எந்த ஏரினா மானசரோவர் ஏரி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதனுடைய வடிகால் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5,80,000 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் பாயும் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு வந்து 1,94,000 கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்து பரப்பளவு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். திபெத் பகுதியில் இதனுடைய பேர் என்னன்னா சாங்போ அப்படின்னா தூய்மை அப்படின்னு பார்க்குறோம். இதோட நீளம் என்ன அப்படின்னு பார்த்தா 2,900. அதாவது கங்கா சிந்து விட இது நீளமானது. ஆனா இந்தியாவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து 900 கிலோமீட்டர் தான். அப்ப இது 900 கிலோமீட்டர். மொத்த நீளம் வந்து 2,900 கிலோமீட்டர். அருணாச்சல பிரதேசத்துல திகாங் அப்படின்ற மலை இடுக்கின் வழியாக நுழையுது. அப்ப இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்தில் நுழையுது? அருணாச்சல பிரதேசல திகாங் இடுக்குல நுழையுது அப்படிங்கிறோம். இதனுடைய துணையாறுகள் என்னப்பா அப்படின்னா தீஸ்தா, மனாஸ், வந்து பாரக், சுபன்ஸ்ரீ அப்படின்னு பார்க்குறோம். சில முக்கிய துணையாளர். வங்காளதேசத்துல வந்து இதனுடைய பேர் என்னன்னா ஜமுனா அப்படின்னு பார்க்குறோம். கங்காவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பேர் வந்துருதுன்னா மேக்னா அப்படின்ற பேர் வந்துருது. இது வலது கரை துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது யார்? பிரம்மபுத்திராக்கு வந்து ராங்கோ சாங்போ திபெத்தில், சுபன்ஸ்ரீ வந்து, அப்புறம் கமங் வந்து ஜியா பரலி அப்படின்னு பேரு, தன்ஸ்ரீ, மனாஸ் வந்து, சாங்கோஸ், டீஸ்தா. இதுல முக்கியமான டீஸ்தா, மனாஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுபன்ஸ்ரீ அப்படின்றது முக்கியமான துணையாறுகள். இது எக்ஸாம்பிள் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இது ஞாபகம் வச்சுக்கணும். யாருன்னா பிரம்மபுத்திரா. இடது கரை துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது லோகித், திபாங், புர்ஹிதிங், திசாங், திகோ, தன்ஸ்ரீ, கோபிலி. இதுல முக்கியமானது திகாங் அப்படின்னு முக்கியமானது இடது கரையில. யாருக்குன்னா பிரம்மபுத்திராக்கு. ஏற்கனவே வந்து நர்மதா கேட்டிருக்காங்க, வந்து கோதாவரி கேட்டிருக்காங்க, கிருஷ்ணா கேட்டிருக்காங்க, காவேரி கேட்டிருக்காங்க, கங்கா கேட்டிருக்காங்க, சிந்து கேட்டிருக்காங்க. இப்ப பிரம்மபுத்திராவும் கேட்டிருக்காங்க. இதுல பிரம்மபுத்திரா டீஸ்தா கேட்டிருக்காங்க. முக்கியமான ஆறுன்னு சொல்லிட்டு மனாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றதும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்பார்ட்டன்ட். டீஸ்தா அப்படின்னும் போது இது எல்லை தாண்டிய நதி, சிக்கிமில் உள்ள சுதாங். டீஸ்தா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ்னு பார்க்கணும். ஸோ உற்பத்தி ஆகிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டீஸ்தா அப்படின்றது சிக்கிம் மாநிலம், வெஸ்ட் பெங்கால் மாநிலம், மேற்கு வங்காள மாநிலம், அதை கிராஸ் பண்ணி தான் எங்கே போகுதுன்னா நமக்கு பங்களாதேஷ்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து மேற்கு வங்காளத்தில் என்ன பண்ணி டேம் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டேம் இருக்கிறதுனால யாருக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து பங்களாதேஷ்க்கு. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருந்த ஷேக் ஹசீனாவும் அண்டு மம்தா பானர்ஜி இப்போ இருக்கிறனால சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மேற்கு வங்காளம். ஸோ அவங்களும் ஒருத்தர் வந்து குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க வந்து. அப்போ சிக்கிமில் உள்ள சுந்தாங் அருகே இமயமலையில் உருவாகிறது அப்படின்னு எங்க உருவாகுதுன்னா சிக்கிம்ல வந்து. இது வடக்கு வங்காளத்தின் மிகப்பெரிய நதியா வந்து இருக்கு. வடக்கு வங்காளம்னா வெஸ்ட் பெங்கால் வந்து. இது வங்காளதேசத்தில் வந்து அதே மாதிரி ஜமுனா நதியுடன் வந்து பிரம்மபுத்திராவுடன் இணைகிறது அப்படிங்கிறோம். அப்போ டீஸ்தா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மபுத்திராவுடன் இணைந்து எங்கன்னா பங்களாதேஷ்ல. டீஸ்தா வந்து பாயக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்தெந்த மாநிலம்னா ஒன்று வந்து சிக்கிம், இன்னொரு மாநிலம் என்ன வடக்கு வங்காளம் அப்படின்னா வந்து மேற்கு வங்காளம் தான். மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்காலில் வந்து இது வந்து பாயுது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ ஏன்னா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் வந்து இருக்கிறனால இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. அடுத்து சுபன்ஸ்ரீ அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து இது வந்து தங்க நதி அப்படின்னு சொல்லுவோம். சுபன்ஸ்ரீ வந்து பிரம்மபுத்திரான் மிகப்பெரிய துணை ஆறா வந்து இருக்கு. இப்ப கங்காக்குன்னா யாரை சொல்லுவோம்னா யமுனாவை சொல்லுவோம். சிந்துக்கு அப்படின்னு சொல்லும்போது செனாப் சொல்லுவோம். வந்து செனாப் அப்படின்றது மிகப்பெரிய துணையாறு. அதே மாதிரி சுபன்ஸ்ரீ அப்படின்றது வந்து பிரம்மபுத்திராவின் மிகப்பெரிய துணையாறு அப்படிங்க. திபெத்தின் மலைகளில் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறோம். இது ஒரு முன்னோடி நதியா இருந்திருக்கு. அடுத்து பராக் நதி அப்படின்றது வந்து பராக் படுகை இந்தியா, வங்காளதேசம் மற்றும் மியான்மரின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. அப்போ 3 கண்ட்ரி வருது. இது இந்தியா, வங்காளதேசம், மியான்மர் 3 நாடையும் சேர்ந்தது தான் என்னன்னா பராக் நதி. ஆனா யாரோட துணையாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. இந்தியாவில் இந்த படுகை மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், அசாம், திரிபுரா, நாகாலாந்து இந்த மாநிலங்களில் பரவி இருக்கு அப்படின்னு. மியான்மர்ல ஆரம்பிக்குது, இந்தியாவில் பாயுது, அது பங்களாதேஷ்க்கு வந்து சேருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பராக் நதி மணிப்பூர் மலைகளிலிருந்து உருவாகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மலையில உருவாகுது. ஆனா இந்த நதியோட இது வந்து வடிகால் அமைப்பு அப்படின்றது எதோட இருக்க தொடர்பு கொண்டுனா மியான்மர்லையும் தொடர்பு கொள்ளுது அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆகும்.
நாகாலாந்து மணிப்பூர் எல்லையில் பாய்ந்து அஸ்ஸாமில் நுழைகிறது அப்படின்னு பார்க்கிறோம். வங்கதேசத்திற்குள் நுழைகிறது. அது என்ன பேர்லன்னா சுர்மா குஷிரா என்று அழைக்கப்படுகிறது. யாருன்னா பராக் நதி அப்படிங்கிறோம். ஸோ பராக் நதி வந்து பங்களாதேஷ்குள்ள போயிட்டு தான் என்ன பண்ணா யாரோட சேருது அப்படின்னா வந்து பிரம்மபுத்திராவோட சேருது அப்படிங்கிறோம். பங்களாதேஷ்ல வங்காளதேசத்துல வந்து பத்மா அப்படின்ற பேர்ல யாருன்னா கங்கா வந்து, பிரம்மபுத்திராவோட பேர் வந்து ஜமுனா வந்து, அதோட சேர்ந்து அதனோட ஓட்டத்தை வந்து பெருகுது அப்படிங்கிற மேக்னா என்று அழைக்கப்படுகிறது. அப்ப பராக் நதி தான் இங்க யாரோட சேர்றாங்க அப்படின்னா வந்து பராக் நதி தான் மேக்னா அப்படின்ற பேர் இருக்கு. அதுதான் வந்து கடைசியா கங்கா பிரம்மபுத்திரா ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பேர்ல அழைக்கப்பட காரணமா இருக்கு வந்து. அவ்வளவு இதனுடைய துணையாறுகள் விட்டுறலாம். பாரக் நதி வந்து விட்டுலாம். பாரக் நதி கங்காவோட துணையாறு அப்படின்றது மட்டும் நம்ம போட்டுக்கிட்டா போதும். அது மட்டும் நோட் பண்ணுவோம். இமயமலையில் தோன்றும் ஆறுகளின் சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீளமானவை அகலமானவையா இருக்கு ஃப்ரெண்ட். வற்றாத நதிகளா இருக்கு. நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை வந்து ஆற்றின் வந்து மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதியில் போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்ப இந்தியாவின் முதல் வந்து போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து என் ஒன்று எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ் அந்த அலகாபாத் சொல்லலாம் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஹால்டியா அது உத்தரப்பிரதேசத்துல இருக்கும். ஆல்டியா அப்படின்றது வந்து வெஸ்ட் பெங்கால இருக்கு, மேற்கு வங்காளத்து அது வரையும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து இமயமலையில் தொடரும் இது போக்குவரத்துக்கு ஏற்றதா வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பியல்புகளை நம்ம நோட் பண்ணிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா ஒன்று பனி உருகி வருது, அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்றுனால நல்ல மழைப்பொழிவு கிடைக்கிறதுனால அந்த ஆறுகள் வந்து வற்றாத நதிகளா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுதான் இப்போ பிரம்மபுத்திராவுடைய மேப் இது. மேப் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாங்போ அப்படின்ற பேர்ல எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இது இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிட்டு எங்கன்னா நம்ம இது இண்டஸ் வந்து சிந்து நதி உற்பத்தி ஆச்சுன்னா அந்த இடத்துல தான் இது அதுக்கு அருகாமல் உற்பத்தி ஆகும். ஸோ செமாங்டன் கிளேஷியர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே பிரம்மபுத்திரா அப்படியே வருது. வந்துட்டு இதெல்லாம் திபெத் தான் ஃபுல்லா, திபெத் சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூட்டன் போட்டு எங்க என்டர் ஆனா திகாங் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகுது. எங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்ல. அப்போ அருணாச்சல பிரதேஷ்ல என்டர் ஆகிட்டு திகாங் அப்படின்ற இதுல வந்து என்டர் ஆகி வருது. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்படி நேரா வந்து அசாமுடைய பிளைன்ஸ்குள்ள என்டர் ஆகும். அசாமுடைய பிளைன்ஸ்ல என்டர் ஆகிட்டு அசாம்ல அப்படியே ஃபுல்லா டிராவல் பண்ணது வந்து முக்கியமான அசாம்ல வந்து இருக்கு. வந்துட்டு பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆகும். அப்படி பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆகும்போது அவனுடைய பேர் வந்து என்ன வச்சிடறாங்க அப்படின்னா வந்து ஜமுனா அப்படின்ற பேர் வச்சிடறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் ஜமுனா வந்து அப்படியே வருது. அதே மாதிரி பத்மா ஆல்ரெடி யார் வந்துட்டு இருக்கா அப்படின்னா கங்கா வந்து பத்மாட்ட பேர்ல ரெண்டும் ஒன்னா சேருது. ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா அந்த நமக்கு வந்து பாரக் அப்படின்ற ரிவர் தான் நம்ம வந்து இந்தியாவில பாயுது. மணிப்பூர் அந்த இங்க உருவாகுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ அது பாரக் ரிவர் அப்படியே வந்து அசாம் சாரி இதுல என்டர் ஆகுது அப்படின்னா பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆகுது. என்டர் ஆகுது சுர்மா அப்படின்ற பேரு. அதுக்கப்புறம் வந்த உடனே அது மேக்னா அப்படின்ற பேர் வந்து மாறுது. அது மேக்னா அப்படின்ற பேர்லயே வந்து என்ன பண்ணுதுன்னா பிரம்மபுத்திராவோட ஒன்னா சேருது. சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரம்மபுத்திரா வந்து அப்புறம் கங்கா அண்ட் இங்க மேக்னா அப்படின்ற பேர்ல வந்தது தான் கடைசியா போயிட்டு கடல்ல போய் கலக்குது அப்படின்னு. ஸோ அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா சாங்போ வந்து சைனால திபெத்ல, இந்தியால பிரம்மபுத்திரா, அதே வந்து பங்களாதேஷ்ல வந்து ஜமுனா, கங்கா வந்து ஆரம்பிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாகிரதி, இந்தியால வந்து கங்கான்ற பேர்ல பாயுது அதிக நீளம். பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆன பத்மாவும் ஜமுனாவும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் மேக்னா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ல இருக்கக்கூடிய மேப் தான் இது வந்து. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிந்து உற்பத்தி ஆகிற இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா, இது கங்கா. கிட்டத்தட்ட பக்கத்துல தான் உற்பத்தி ஆகுது. ஆனா வேற வேற டைரக்ஷன்ல போகுது. இது வெஸ்ட் போகுது, இது ஈஸ்ட் போகுது, இது சவுத்துல வந்து போகுது. போயிட்டு கங்கா பிரம்மபுத்திரா திருப்பி ஒன்னா சேர்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஒன்னா சேர்ந்துருது அப்படிங்கிறோம். ஒன்னா சேர்ந்து மேக்னா அப்படின்ற பேர்ல கடல் அடையுது அப்படிங்கிறோம். தமிழ் அதே தான் ஃப்ரெண்ட். அடுத்து தீபகற்ப இந்திய ஆறுகள் வந்து அடுத்து பார்க்கணும். இப்ப தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்றோம். வந்து பெரும்பாலும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள் சொல்றோம். அதே வந்து வட இந்தியாவில இருக்குது வற்றாத ஆறுகள் பார்க்கறோம். இங்க வற்றக்கூடிய ஆறுகள், ஆனா எக்ஸப்ட் யாரு அப்படின்னா தாமிரபரணி வந்து ஒரு வற்றாத ஆறு அப்படிங்க. நீரின் அளவு மழைப்பொழிவு கேட்டறப்பல இது வந்து மாறுபடும். செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியே இது வந்து பாயுது அப்படிங்க. தீபகற்ப ஆறுகளை பாயக்கூடிய அளவின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம்னா கிழக்கு மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் ரெண்டா பிரிக்கலாம். இப்ப கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது மகாநதி முதல் ஆறாவது பார்க்கலாம். எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கேட்பாங்க. கேட்டானா ராய்ப்பூர்ல மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. சிகாக்கு அருகில் உற்பத்தி ஆகுது. ஒடிசா மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறோம். அதே வந்து அதனுடைய துணை ஆறுகள் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சினாத், டலன், சந்தூர், ஐபி, பைகா, பெருப், சித்தரலா, கெங்குட்டி, நன், சித்தரட்டல். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கஷ்டமா இருக்கும். திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா துணையாறு நம்ம கேள்வியா கேட்கிறாங்க. அதனால நம்ம கண்டிப்பா போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்நதி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அப்படிங்கிறோம். அடுத்து கோதாவரி அப்படின்னு போகும்போது தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறா வந்து இருக்கு. எவ்வளவு நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். மகாராஷ்டிரா
மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் மாவட்டத்துல உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலை உற்பத்தி ஆகுது. எங்க பாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மாநிலங்கள் பாயுது அப்படின்னு. ஸோ மொத்த வடிகால் அமைப்பு 3.13 லட்சம் வந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அப்படின்னு. தென்னிந்தியாவில் மிக நீளமான நதின்றனால அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். இதுடைய பேர் என்ன? விருத்த கங்கா அப்படின்னு. தட்சிண கங்கா நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா காவிரி தான் சொல்றோம். விருத்த கங்கா அப்படின்னா கோதாவரி வந்து. இதனுடைய துணையாறுகள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலமி அப்படின்னு. அதே மாதிரி எங்க வந்து கடலை கலக்க ராஜமுந்திரிக்கா இருக்கு கடலை கலக்க, அந்த இடத்துல ரெண்டா பிரியுது, கௌதமி, வசிஷ்டா. எப்படி வந்து காவேரி வந்து கொள்ளிடம் காவேரி ரெண்டா பிரியுதோ அதே மாதிரி கோதாவரியும் என்ன பண்ணுதுன்னா கௌதமி, வசிஷ்டான்னு சொல்லி ரெண்டா பிரியுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட். கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொல்லேரி ஏரி வந்து இருக்கு. அப்ப கோதாவரி டெல்டா பகுதியில் என்ன ஏரி இருக்குன்னு கேட்டா கொல்லேரி ஏரி. நேற்று நம்ம பார்த்தோம் வந்து சிலிகா லேக் ஒடிசா, கொல்லேரி ஏரி ஆந்திர பிரதேஷ், புலிகாட் லேக் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம். அந்த வலது துறையானைகள் அப்படின்னா பரவாரா, மஞ்சிரா, மனோர். இடது கரையம்னா பூரணா, பிரணீதா, இந்திராவதி, சபரிமா. வலது இடம் தனியா பிரிச்சிருக்கோம். மேல துணையாறு அப்படின்னு ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்து கிருஷ்ணா வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் அப்படின்ற பகுதியில் உருவாகுது. சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. பக்கத்துல தான் இருக்கு. கோதாவரி 1465, இது 1400 அப்படின்னு பக்கம். இது 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து வடிநிலத்தை கொண்டிருக்கு. தீபகற்ப இந்திய ஆறில் 2வது பெரிய நதியா இது வந்து இருக்கு. இதனுடைய துணையாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்னா, பீமா, மூசி, துங்கபத்ரா, பெட்டவாறு அப்படின்னு பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் கண்டிப்பா கேட்டுருவாங்க. அப்புறம் ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்கிறது. எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிரா உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலையில ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து அம்சலாதேவி அப்படின்ற இடத்துல என்னது வங்காள விட கடலை அடைகிறது. வலது துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது தனியா எடுத்து பார்க்கும்போது கட்டபிரபா, மலப்பிரபா, துங்கபத்ரா. இடது கரை துணையாறுகள்லாம் மூசி, முன்னேறு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தலமான ஹம்பி துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ துங்கபத்ரா யாருடைய துணையாறு அப்படின்னா கிருஷ்ணாவோட துணையாறு. ஸோ அதுல தான் ஹம்பி அப்படின்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சைட் வந்து இருக்கு அப்படின்னு. அடுத்து காவேரி. காவிரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையில் தலைக்காவிரியின் உற்பத்தி ஆகிறது. நீளம் வந்து 805. இப்போ கோதாவரி 1465, கிருஷ்ணா வந்து 1400. அதே வந்து காவேரி வந்து 805 அப்படிங்க. இது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. கர்நாடகாவில் 2ஆக பிரிந்து சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய ஆற்றுத்தீவுகளை உருவாக்குகிறது. தமிழ்நாட்டில் நுழைந்து தொடர்ச்சியான மற்றும் குறுகலான மலையடுக்குகள் வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது. திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே கொள்ளிடம் மற்றும் காவேரி என 2 பிரிவுகளாக பிரிந்து இறுதியில் பூம்புகார் இடத்தில் வங்காள கடலில் கலக்கிறது அப்படின்னு. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நர்மதா, தபதி முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஹி அப்படின்றது முக்கியமான ஆறா வந்து இருக்கு. மத்திய பிரதேசத்துல அமர்கண்டாக் பீடபூமியில் உற்பத்தி ஆகிறது. வந்து நீளம் பாருங்க 1312 கிலோமீட்டர் வந்து. இது வந்து நல்ல நீளமான ஒரு ஆறா தான் இருக்கு. எதுக்குன்னா கோதாவரி, கிருஷ்ணா அடுத்தபடியா வந்து. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 1 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து 27 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கலிமுகத்தை இது உருவாக்குது. எங்கன்னா அரபிக்கடல்ல அப்படி வைக்கணும். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறா வந்து இதுதான் இருக்கு. இதனுடைய துணையாறு தான் நமக்கு ரீசெண்டா கேட்டாங்க 2024. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பர்னா, ஹலூன், ஹெரான், பஞ்சார், துதி, சக்கர், டபா, கோலார் அப்படின்னு பார்க்கணும். முதன்மையான துணையாறு. அடுத்து தபதி அப்படின்னு பார்க்கும்போது 724 கிலோமீட்டர். கங்காவிட காவேரியை விட நீளம் கம்மி தான். 724 கிலோமீட்டர் வந்து பரப்பளவு. இதனுடைய வடிநிலம் அப்படின்னு தேவையில்லை. மத்திய பிரதேசத்துல பெட்டுல் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகும். முல்டா என்ற இடத்தில் பெட்டுல் மாவட்டத்தில் உல்டா என்ற இடத்தில் உற்பத்தி ஆகுது. காம்பே வளைகுடாவில் என்னது அரபிக்கடலில் கலக்கிறது. இது நர்மதாவோட சேர்ந்து தான் கலக்குது. வந்து நர்மதா எப்படி கலக்குதோ அதே மாதிரி தான் கலக்குது. தீபகற்ப இந்திய ஆறில் நர்மதை, தபதி, அப்புறம் மாஹி மறந்துவிடாது. 3 ஆறுகள் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும். வந்து இதனுடைய துணையாறுகள் வந்து வாகி, கோதுமை, அருணாவதி, அனேர், நீசு, புரே, பஞ்சரா, போரி ஆகிய தபதி ஆற்றின் துணையாறுகளா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொர்சப்பா வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து எந்த நதியில இருக்குன்னா ஷராவதி அப்படின்னு நதியில இருக்கு. ஷராவதி அணை அதிகாரப்பூர்வமாக லிங்கனமக்கி அப்படின்ற நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஷராவதி குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு பாக்ஸ் ஐட்டம் ஃப்ரெண்ட். தென்னிந்திய ஆறுகளின் சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகின்றன. வந்து குறுகலான நீளம் குறைந்தவை வந்து அது அகலமானது நீளம் அதிகமானது அப்படின்னு பார்க்கிறோம். வட இந்தியானா வந்து வற்றும் ஆறுகள் வந்து தென்னிந்திய ஆறுகள் பெரும்பாலும் அது வற்றாத ஆறுகள் வட இந்திய ஆறுகள். நீர்ப்புணர் மின்சார உற்பத்திக்கு இது ஏற்றது, அது ஏற்றது அல்ல. நீர்வழி போக்குவரத்து தண்ணியே இல்லை, அப்புறம் எப்படி வந்து நீர்வழி போக்குவரத்து பண்ண முடியும், பயன்படாது அப்படின்னு பெரும்பாலும். அடுத்து தமிழ்நாட்டின் ஆறுகள் பார்க்க போறோம். வந்து இந்திய ஆறுகள் முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டின் ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது உயிர் நாடுகளா வந்து இருக்கு. முக்கியமான ஆறுகள் காவேரி, பாலாறு, பெண்ணை ஆறு, வைகை ஆறு, தாமிரபரணி. பெரும்பாலான ஆறுகள் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விட கடல் கலக்குது. தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் அனைத்தும் வற்றும் ஆறுகள். தாமிரபரணி தென்மேற்கு வடகிழக்கு 2 பருவ காற்றிலும் மழை பெறதுனால வற்றாத ஆறா இருக்கு அப்படின்னு. காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் வந்து கூர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றில் வந்து தலைக்காவிரி என்னும் இடத்தில் வந்து உற்பத்தி ஆகுது. இதனோட நீளம் வந்து 805 கிலோமீட்டர் அப்படின்னு. இது சுமார் 416 கிலோமீட்டர். அதுல பாதிக்கு மேல எங்க பாயுதுன்னா தமிழ்நாட்டில் தான் பாயுது.
அப்புறம் கர்நாடகா, தமிழ்நாடு ஆகியவற்றிற்கு இடையே சுமார் 64 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லையாக உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை வந்து ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் சாண்டி நீர்த்தேக்கம் உங்களுக்கு தெரியும், மேட்டூர் அணை அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தில் இருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு வந்து என்ன பண்ணுது, இணையுது அப்படிங்க, வலது கரையில சேருது, காவிரியோட சேருது. கிழக்கு நோக்கி பாய்ந்து தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிக்கு நுழைகிறது. கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து திருமுக்கூட என்னும் இடத்தில் வந்து வலது கரையில் இன்னொரு ஆறு எது சேருதுன்னா அமராவதி. ஃபர்ஸ்ட் பவானி சேரும், அடுத்து அமராவதி வந்து, அப்புறம் நொய்யல் வந்து ஆறுகள் வந்து சேருது வந்து. இதனுடைய அகலம் வந்து இங்க அந்த இடத்துலனா அதிகமாகுது, அதனால அகன்ற காவிரி என அழைக்கப்படுகிறது அப்படி. கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தனியா அகன்ற காவிரியா மாறுது வந்து. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு 2 கிளைகளாக பிரிகிறது. ஒன்னு வந்து கொள்ளிடம், இன்னொன்னு என்னன்னா தென்கிளை வந்து காவேரி. அப்ப கொள்ளிடம் காவேரின்னு சொல்லி ரெண்டா வந்து பிரியுது. எங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல அப்படி ஆற்றுத்தீவுல அந்த காவேரி டெல்டா சமவெளியை தொடங்குகிறது வந்து. 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்த பின் மீண்டும் இவ்விரு கிளைகள் ஸ்ரீரங்கம் தீவை இணைந்து உருவாக்குகின்றன. அந்த கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படும் அந்த கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அது இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை என்னன்னா கல்லணை அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ எக்ஸாம்ல கேட்டுருவாங்க. அந்த கல்லணை கடந்த பின் பல கிளைகளாக பிரிந்து டெல்டா முழுவதும் வலைப்பின்னல் அமைப்பு ஏற்படுத்துது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. எதுனா இந்த காவிரி உருவாக்கக்கூடிய டெல்டா அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அடுத்து பாலாறு அப்படி எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கர்நாடக மாநில கோலாறு மாவட்டத்தில் தலக்கவரா அப்படின்ற கிராமத்துக்கு அப்பால் உற்பத்தி ஆகிறது வந்து. ஸோ இது வந்து பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்சம் நீளம் வச்சுக்கலாம். மொத்தம் நீளத்தில் வந்து 57% எங்க இருக்குன்னா தமிழகத்தில் உள்ளது. மீதம் உள்ளது கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். அப்ப பாலாறு வந்து பாயக்கூடிய மாநிலங்கள் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் சொல்லிட்டு 3 மாநிலங்கள் வந்து. இது வந்து என்ன பேர்ல இருக்கு அப்படின்னா பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு மற்றும் கிளியாறு ஆகியன பாலாற்றின் துணையாறுகளா வந்து இருக்கு. அப்ப இதனுடைய துணையாறுகள் அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காவேரின்னு நம்ம பார்க்கும்போது பவானி, அமராவதி, நொய்யல் அப்படின்னு பார்த்தோம் வந்து. இது மட்டும் இல்லாம அரக்காவதி, கபினி வந்து பார்த்தீங்கன்னா ஹேமாவதின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்க்க தான் போறோம் திருப்பி காவேரி பத்தியும். மொத்தம் நீளம் வந்து 348 கிலோமீட்டர் அப்படின்றது யாருடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாறுடைய நீளம். இதில் 222 கிலோமீட்டர் தொலைவு தமிழ்நாட்டில் பாய்கிறது. அப்ப அதிகபட்சம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஏற்கனவே 57% பார்த்தோம், நீளமும் பார்த்துரும். இது எந்தெந்த மாவட்டங்களில் பாயுது அப்படின்னா வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து கூவத்தூருக்கு அருகே வங்காள விடக்கலை இப்ப செங்கல்பட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா காஞ்சிபுரத்துல செங்கல்பட்டு பிரிச்சுட்டாங்க, இப்ப செங்கல்பட்டு சேர்த்துக்க வேண்டியது. அப்ப செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க சேர்த்துக்க வேண்டியதான். கூவத்தூர் அருகே கடல் அடைகிறது. தென்பெண்ணை ஆறு அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு கர்நாடகாவின் நந்தி துர்கா மலையில் உற்பத்தி ஆகுது. எங்க உற்பத்தி ஆகுது? கர்நாடகாவில் தான் இது உற்பத்தி ஆகுது. வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 77% தமிழ்நாட்டில் பாய்கிறது. மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்ல வந்து பாயுது. எதுனா தென்பெண்ணை ஆறு அப்படின்னு வந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 244 கிலோமீட்டர் இந்த நதி பாய்கிறதுன்னு பார்க்கிறோம். கெடிலம், பெண்ணை ஆறு என 2 கிளைகளாக பிரிகிறது அப்படின்னு பார்க்கிறோம். திருக்கோளூர் அணைக்கட்டில் அருகில் பிரிகிறது. கெடிலம் ஆறு கடலூருக்கு அருகிலும் வந்து, பெண்ணை ஆறு வந்து புதுச்சேரிக்கு அருகிலும் வந்து கடலை வந்து அடையுது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சின்னாறு, மார்கண்ட நதி, வாணி ஆறு மற்றும் பாம்பா ஆறு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கிய துணையாறுகளா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. இந்த ஆறு உற்பத்தி இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா கனமழை காரணமாக குறுகிய கால வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்து. அதே மாதிரி தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக எது இருக்கு அப்படின்னா தென்பெண்ணை ஆறு இருக்கு. கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் வந்து இந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். அதையும் படம். அடுத்து வைகை. ஸோ வைகை அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருச நாட்டு குன்றுகளில் கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகிறது. இது பரப்பளவு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 77,418 கிலோமீட்டர் அப்படின்றது பரப்பளவாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். தமிழகத்தில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வழியாக பாய்கிறது. அது இம்பார்ட்டன் வந்து. மொத்த நீளம் கேட்டுருவாங்க, பரப்பளவு கூட விட்டுலாம் 258 கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் வைகை வந்து. ராமநாதபுரத்தில் பெரிய ஏரி, பல சிறிய ஏரிகள் நிரப்பப்பட்டு பின் அது என்ன வெளியேறும் உபரி நீரானது ராமநாதபுரம் அருகில் உள்ள பாத் நீர் சந்தியில கிடக்குது, கடலை கிடக்குது. அப்ப ஏரிகள் வந்து இதனுடைய நீர் வந்து நிரப்பப்படுகிறது ராமநாதபுரத்தில். தாமிரபரணி என்னும் பெயர் வந்து தாமிரம் காப்பர், வருணினா சிற்றோடை என்பதிலிருந்து பெறப்பட்டது. கரைந்திருக்கும் செம்மண் வந்து துகள்கள் காரணமாக நதி தாமிரபரணி செந்நிறத்தோடு காணப்படுகிறது. அதனால தாமிரபரணி பெயர்பட்டது. தாமிரபரணி அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய மலை முகடில் தோன்றுகிறது அப்படின்னு. திருநெல்வேலி மாவட்டங்களில் மற்றும் மலைய தூத்துக்குடி பாய்ந்து இறுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த புன்னைக்காயலுக்கு அருகே வங்கக்கடலில் கலக்கிறது. எங்க கடலில் கலக்குது இம்பார்ட்டன் வந்து. இதனுடைய துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடாநதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி ஆகியன இதன் முக்கிய துணையாறுகளாகும். தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதியா வந்து எது இருக்குன்னா தாமிரபரணி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது நமக்கு எக்ஸாம் ஐட்டம்ல இம்பார்ட்டன். இப்போ இது காவிரியோட அது வந்து பார்த்தீங்கன்னா பாத் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காவிரி ஆறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிறது வந்து உற்பத்தி ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது சரி, இது ஹேமாவதியோட உற்பத்தி ஆகணும். இந்த தலைக்காவிரி இடம் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ இங்கே காவிரி வந்து உற்பத்தி ஆகிட்டு அதனுடைய பாத்து அப்படியே வருது. அந்த துணையாடுகள்லாம் வர வழியில் அப்படி சேருது.
ஃபர்ஸ்ட் சின்ன வச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட் காவிரியோட பார்த்து வந்திருக்கு. இதில் தமிழ்நாடு அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நுழையிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கேருந்து ஆரம்பி. இதில் பவானி ஈரோடு இருக்கக்கூடிய ரிவரு, அப்புறம் நொய்யல் கோயம்புத்தூர் திருப்பூர் சொல்லி சொல்லுவோம், அப்புறம் அமராவதி. இது வந்து துணையாறுகளாக வந்து சரி. அப்போ முக்கியமான துணையாறுகள் தமிழ்நாட்டில்னா பவானி, நொய்யல், அமராவதி அப்படி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். இதுலேயும் நம்ம அதே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாறு அப்படி சொல்லி சொன்ன ஃப்ரெண்ட், பாலாறுடைய பார்த்து காமிக்கிறேன். பாலாறு, இந்த பாலாறு, அப்புறம் தென்பெண்ணை யாருன்னு சொன்னீங்களா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து காவேரி. ஸோ காவேரி அதனுடைய பார்த்து வந்து காவேரி, இது ஃபுல்லாக தென்னிந்தியன் தோட்டம் சொல்லி ஃபுல்லாக சொல்கிறோம். அதோட பார்த்து அதுக்கடுத்து வைகை பார்ப்போம். வைகை, அடுத்து தாமிரபரணி பார்ப்போம். ஸோ இதான் முக்கியமான ஆறுகள் இதான் ஃப்ரெண்ட். ஸோ மேலே ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குது பாலாறு, அடுத்து தென்பெண்ணை ஆறு, அடுத்து காவேரி, அதுக்கு அடுத்து வைகை, அப்புறம் தாமிரபரணி. இதை நம்ம பார்த்து அடுத்து மேஜர் வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி அப்படின்ற மாவட்டத்தில் வந்து ஒகேனக்கல் இருக்குது. இது முக்கியம் கேட்டுருவாங்க வந்து. அடுத்து குற்றாலம் வந்து தென்காசியில் இருக்குது. கும்பக்கரை சுருளி வந்து தேனியில் இருக்குது. ஆகாய கங்கை வந்து நாமக்கல்ல இருக்குது. கேத்தரின் பைக்காரா வந்து நீலகிரியில் இருக்குது. இந்த ஸோ கேட்டுருவாங்க, இது இம்பார்ட்டன்ட் வந்து. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன், மற்றதுன்னு படிக்கிறதா படிச்சுக்கலாம் வந்து. அடுத்து நீளமான ஆறுகள் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீளத்தின் அடிப்படையில் நம்ம பிரிக்கும் போது வந்து கங்கை அப்படின்றது இருக்குல்ல நீளமான ஆறு அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளோனா 2525. கோதாவரி 2வது நீளமான ஆறு வந்து. கிருஷ்ணா 3வது. அப்போ 1, 2, 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா. 4 வந்து யமுனை வந்து. நர்மதா வந்து 4. அப்போ பார்த்தீங்கன்னா முதல் இடம் வந்து கங்கைக்கு கொடுத்தாலும் 2, 3 என்ன தென்னிந்திய ஆறு தான் வந்து கோதாவரி, கிருஷ்ணா. அதுக்கப்புறம் யமுனா 1326. நர்மதா வந்து அதுக்கப்புறம் வருது. சிந்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நீளம் அப்படின்னு இருந்தாலும் இந்தியாவில் அதில் பாயக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். அங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா வேணால் நம்ம புக்கில் இருக்க டேட்டாவை எடுத்துக்கலாம், அதை விட்டுலாம். அடுத்து பிரம்மபுத்திரா, மகாநதி, காவேரி. காவேரி வந்து ஒரு 9வது பிளேஸில் இருக்குது, 9th பிளேஸில் இருக்குது. தபதி வந்து 10வது. அப்புறம் டேம் வந்து முக்கிய அணைகள் அப்படின்னு பார்க்குறோம். எல்லாம் ஃபேக்ட் தான் ஃப்ரெண்டு, அப்படியே படிச்சாலும். தெகிரி அணை எங்கே இருக்குன்னா பாகீரதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது அப்படி பார்க்குறோம். இடுக்கி, பக்ரானங்கள், சர்தார் அண்டு ரஞ்சித் சாகர் அணை வந்து ரவியில். அடுத்து ஸ்ரீசைலம், போங் அணை வந்து, ராம்கங்கா, நாகார்ஜுனா, கொய்னா, ரீகண்ட்டு, இந்திரா சாகர் எல்லாமே இம்பார்ட்டன் தான் ஃப்ரெண்டு. எந்த ஆறு எந்த மாநிலம் ஒன்று. அடுத்து வந்து உக்காய் அணை, ஈராக்குட் அணை, அஸ்தியோ அணை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாமே இம்பார்ட்டன் தான். டெகிரி அணை இந்தியாவின் மிக உயர்ந்த அணையாக மாநிலத்தில் உள்ள டெகிரி கர்வால் மாவட்டத்தில் பாகிரதி நதியின் மீது கட்டப்பட்டுள்ள இருக்கிறோம். ஒடிசாவில் சாம்பல்பூர் அருகே ஈராகுட் அணை உலகின் மிக நீளமான மண்ணெண்ணையாக இருக்கு வந்து. மத்திய பிரதேசத்தில் நர்மதா நதியின் கட்டப்பட்ட இந்திரா சாகர் வந்து. கிருஷ்ணால வந்து நாகார்ஜுன சாகர் வந்து கட்டியிருக்காங்க, 2வது பெரிய அணையா வந்து இருக்கு. அதுக்கடுத்து நகரங்கள், சரி நீர்த்தேக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபெரஸ்பூர், லுதியானா அப்படின்னு சட்லஜில் இருக்கு. சரி, நகரம் தான் ஃப்ரெண்ட். முக்கிய நகரம் 6. இதில் முக்கியமான நகரங்கள் வேணால் நான் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் வந்து. எது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. சட்லேஜில் வந்து இருக்கக்கூடிய நகரம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். கங்கையில் பார்த்துக்கணும் ஒன்று.
அலக்நந்தா, பத்ரிநாத் அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. அப்புறம் யமுனா கேட்பாங்க, சாம்பல் கேட்பாங்க, நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வருது, ஸோ அதனால இம்பார்ட்டன்ட். கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்றது பிரயாக்ராஜ். கோமதி, லக்னோ கேட்பாங்க, ஹூக்ளி கேட்பாங்க, மகாநதி கேட்பாங்க, பிரம்மபுத்திரா கேட்பாங்க, பிராமணி கேட்பாங்க, லூனி கேட்பாங்க, ரபர்மதி கேட்பாங்க, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா கேட்பாங்க, துங்கபத்ரா கேட்பாங்க, மூசி கேட்பாங்க, வைகை, பெரியார் கேட்பாங்க. அவ்வளோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். இது ஒரு அறிவியல் முறையிலான நீர்வள மேலாண்மை திட்டம் பண்ணி பார்க்குறோம். குறுக்கே பல்வேறு நோக்கங்களுக்காக என்னது அணை கட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பள்ளத்தாக்கு திட்டம் நம்ம சொல்கிறோம். நீர்ப்பாசனம், நீர்மின் உற்பத்தி, குடிநீர், தொழிற்சாலை, நீர் வழங்குதல், வெள்ளத்தடுப்பு, மீன்வள மேம்பாடு, நீர்வழி போக்குவரத்து, இது எல்லாமே அதில் வந்து இருக்கும் பல்நோக்கு திட்டத்தில். நீர்மின் சக்தி மற்றும் நீர்ப்பாசனம் ஒன்று முக்கியமானதாக இருக்கும் பல்நோக்கு திட்டத்தில். இதில் வந்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்றது குறைந்த அளவு நீரில் பாக்சைட் அது வந்து அதிக மகசூல் தரும் பயன்பாட்டை, தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட திட்டம். தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணி அதிக மகசூல் தாவரம் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மையில வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. நேம் ஆஃப் ப்ராஜெக்ட், ரிவர் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இதுவும் இம்பார்ட்டன்ட். டேம் பேஸ் பண்ணி பல்நோக்கு திட்டம்னா இது தாமோதர் பல்நோக்கு திட்டம் எங்க இருக்கு? மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். பக்ரானங்கல் அதே மாதிரி, ஈராக்குட், கோசி, துங்கபத்ரா, தெகிரி ஏற்கனவே பார்த்தோம் டேமு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துருக்கு. ஸோ இதுவும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்டு. ஸோ அங்கே இருக்கிறது பார்த்தோன்னா இந்திரா காந்தி அங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். இதான் டேம் இருக்கிறது கொடுத்துருக்கேன். டேமோட ப்ராஜெக்ட் வந்து மேப்பில் கொடுத்துருக்கேன். மேப்பில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டின் நீர் வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து மக்கள் தொகையில் வந்து 6% கொண்டுள்ளது அப்படிங்கிறோம். நீர் வளத்தில் வெறும் 2.5% தான் பார்க்கணும். அது கேட்கறது வாய்ப்பு இருக்கு. மேற்பரப்பு நீரில் 95% நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கோம் வந்து. ஸோ அப்போ அதிக அளவில் நீரை பயன்படுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதே மாதிரி பஞ்சாப் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நீர் அதே நிலத்தடி நீரில் 80%. அப்போ மக்கள் தொகை அதிகரிச்சதுன்னா அப்படின்னா மேலே இருக்க நீர் வந்து பத்தாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வள ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆற்று வடிநிலம் எத்தனை இருக்கு? ரிவர் பேசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. நீர்த்தேக்கங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 81 அப்படின்னு பார்க்குறோம். அந்த திறந்தவெளி கிணறு தான் இருக்குதுல ரொம்ப அதிகம். அது வந்து 15 லட்சம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து. பள்ளத்தாக்கு திட்டங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. அதில் மேட்டூர் அணை அப்படின்றது முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு. ஸோ காவிரி ஆற்றின் சமவெளி நுழையில் பகுதியில் இதை வந்து கட்டப்பட்டுள்ளது பார்க்குறோம். இந்தியாவின் மிக பழமையான அணைகள் ஒன்றா இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் பயன்படுத்தினா சேலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் பயன்படுகிறது. அந்த விளைநிலத்திற்கு நீர்ப்பாசன வசதி இது வந்து அளிக்கிறது. அடுத்து 2வது வந்து பவானி எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. கோயம்புத்தூர் நகருக்கு அருகில் தான் இருக்கு. வந்து பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த அணை நாட்டின் மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகள் ஒன்றா இருக்கு. அடுத்து அமராவதி அப்படிமா உடுமலை பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு உடுமலைப்பேட்டையில். அதே வந்து இது வந்து இவ்வணை காவிரியின் துணையாரான அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது பார்க்கணும். நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டை முதன்மை நோக்கமாக கொண்டது. அண்மையில் ஒரு சிறிய நீர்மின் நிலையம் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அணை அப்படின்றது வந்து கிருஷ்ணகிரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தருமபுரிக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது அப்படின்னு. சாத்தனூர் அணை எங்க இருக்குன்னு கேட்டுருவாங்க அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. எங்க இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது கேட்டுருவாங்க. அடுத்து முல்லை பெரியார் அணை வந்து பார்த்தீங்கன்னா 1895ஆம் ஆண்டு ஆங்கிலேய நிர்வாகத்தில் கட்டப்பட்டது. கேரளாவில் தேக்கடி மலையில் உருவாகும் பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. தமிழ்நாட்டின் நிரந்தர வளர்ச்சிக்குள்ளாகும் சில வேளாண் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் அளிப்பதற்கு கட்டப்பட்டது. வைகை வந்து ஆண்டிப்பட்டிக்கு அருகே கட்டப்பட்டது. இவனை மதுரையிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஆண்டிப்பட்டி அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து இது திறக்கப்பட்டது 1969 ஜனவரி 26 நாள் திறக்கப்பட்டது. மணிமுத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இது கட்டியிருக்காங்க. வந்து மணிமுத்தாறு திருநெல்வேலி நகரில் ஏறத்தாழ 47 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணிமுத்தாறு அணை. பாபநாசம் வந்து திருநெல்வேலி வந்து அமைந்துள்ள கரையார் அணை என்றும் அழைக்கப்படுகிறது. பாபநாசம் வந்து அடுத்து இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பயன்பெறக்கூடிய பகுதிகளாக வந்து இருக்கு அப்படின்னு. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் ஒன்னா சேர்ந்து கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. அந்த பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதியில் உள்ள 7 ஆறுகளின் நீரினை பெற்று அங்குள்ள 7 நீர்த்தேக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு இணைக்கிறது அப்படின்னு வந்து இது எதிர்கால திட்டமா இருக்கு. பரப்பலாறு திட்டம் அப்படின்றது ஒட்டச்சந்திரம் எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பழனி தாலுக்காவில் இருக்கு அப்படின்னு திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து நீர்வள மேலாண்மை வந்து நம்ம பண்ணாதான் ஃபியூச்சர்ல நமக்கு வந்து நீர் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஏற்கனவே இது பார்த்தாச்சு, டேம் பார்த்தாச்சு.
அடுத்து சாயில் ஃப்ரெண்ட் மண். அகைன் நமக்கு ஒரு டாபிக் வந்து பெண்டிங்காக தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாளைய வகுப்பில் நம்ம சேர்த்து மண் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்.